Thank you Jesus. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. சொல்லுங்க, கர்த்தரின் பக்கம் உண்டு, கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல். ஒரே சத்தமா இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்று, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. இங்கே நான் பரதேசி, ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசி, ஆனாலும் ஆமென். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. கைகளை உயர்த்தி நல்லவரே என்று சொல்லுவோமா? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை
ஆராதனை ஆராதனை. இரட்சகரே அவர் நாமத்தை சொல்லுவோம். இரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, நீர் எழுந்தருளின தயவுக்காக நன்றி. Glory, Jesus. Amen. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. ಮಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಕರ್ತಾನೆ. மீட்பு நாமத்தில் பிதாவே. ಮೋಚಕನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ಸತ್ಯವೇದ ನಾವು ತೆರೆಯೋಣ. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ನನ್ನ ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಆಗುವ ಪರಿಶೋಧನೆಯು ತಾಳ್ಮೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದು ನೀವು ನಾನಾ ವಿಧದ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಾಗ ಅದನ್ನ ಕೇವಲ ಆನಂದಕರವಾದದೆಂದು ಎಣಿಸಿರಿ. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಕರಗಳನ್ನು ಚಾಚಿ மாலை வேளையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை. ಈ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಈ ವಾಕ್ಯ ಮಾತಾಡಲು ಪ್ರೇರೇಪಿಸಿದನು. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ನೀವು ಅನೇಕ ವಿಧವಾದ ಪರಿಶೋಧನೆಗಳಿಗೆ ಒಳಪಡುವಾಗ விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಆಗುವಂತ ಪರೀಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. விசுவாச ஓட்டத்திலே ನಂಬಿಕೆಯ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ பரிசும் உண்டு, ಬಹುಮಾನ ಉಂಟು, பரீட்சையும் உண்டு. ಪರೀಕ್ಷೆ ಸಹ ಉಂಟು. எத்தனை பேருக்கு பரிசு வேணும் கேட்டா எல்லாரும் கை தூக்கும். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬಹುಮಾನ ಬೇಕು? ಎಲ್ಲರೂ ಕೈ ತೆಗಿತೀರಿ. எத்தனை பேருக்கு பரீட்சை வேணும் கேட்டா தூக்குன கையெல்லாம் கீழே போட்டுரும். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಪರೀಕ್ಷೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೆರೆದ ಕೈ, ಚಾಚಿದ ಕೈ ಕೆಳಗಡೆ ಬರುತ್ತದೆ. நம்ம எல்லாருக்குமே பரிசு வேணும். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬಹುಮಾನ ಬೇಕು. நம்ம எல்லாருமே எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಎಕ್ಸಾಮ್ ಒಂದು ಫೀವರ್, ಜ್ವರ. அதான் எக்ஸாம் முடிஞ்சது, ಈಗ ತಾನೇ ಎಕ್ಸಾಮ್ ಮುಗೀತು. எக்ஸாம் முடிஞ்சது, 10th நெக்ஸ்ட் வீக் முடிய போகுது. PUC ಎಕ್ಸಾಮ್ ಮುಗೀತು, 10ನೇ ಕ್ಲಾಸ್ ಮುಂದಿನ ವಾರ ಮುಗಿಯುತ್ತೆ. எப்படின்னு தெரியல, இங்க முடிச்சிட்டா 12th. ஆமென். பிள்ளைங்க திடீர்னு வந்துட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்ட, அம்மா நான் எக்ஸாம் எழுத போகல அப்படின்னு சொன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ದಿಢೀರನೆ ಮಕ್ಕಳು ಬಂದು ತನ್ನ ಹೆತ್ತವರ ಬಳಿ, ಅಮ್ಮ ನಾನು ಇವತ್ತು ನಾನು ಪರೀಕ್ಷೆ ಬರೀಕ್ ಹೋಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗಾಗ್ತದೆ? இப்ப அம்மா கிட்ட வந்து ஒரு பையன் சொல்றான், அம்மா நான் எக்ஸாம் எழுத போகல. ಅಮ್ಮನ ಬಳಿ ಬಂದು ಒಂದು ಹುಡುಗ ಬಂದು ಈ ರೀತಿ ಆಗ್ತದೆ, ಅಮ್ಮ ನಾನು ಎಕ್ಸಾಮ್ ಬರೆಯೋದಿಲ್ಲ. அப்பாடா, ಅಯ್ಯೋ, இதுதான் எதிர்பார்த்தேன் மகனே, ಇದನ್ನೇ ನಾನು ಎದುರು ನೋಡಿದೆ. வேண்டாம் மகனே, எக்ஸாம் எழுத வேண்டாம். ಬೇಡ ಮಗನೇ, ಪರೀಕ್ಷೆನೇ ಬೇಡ அப்படி சொல்லுவாங்களா? ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾರ? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ರೀತಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஒரு தாயார் வந்து ஜெபம் பண்ண வராங்க. ಒಳ್ಳೆ ತಾಯಿಯವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, பாஸ்டர் என் பையன் எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಮಗ ಎಕ್ಸಾಮ್ ಬರೀಲಿಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಯಾವ್ದು ಎಕ್ಸಾಮ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡணும் பாஸ்டர், ಹೇಗಾದ್ರೂ ಎಕ್ಸಾಮ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಬೇಕು ಪಾಸ್ಟರ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இது போலதான் ಅದರಂತೆಯೇ பரலோக தேவன் ಪರಲೋಕದ ತಂದೆ ಕಾಣ ಪಾದೆயிலே ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಓಟದಲ್ಲಿ சில பரீட்சைகளை, ಕೆಲವು ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನ ನಮಗಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இங்க இருக்கிறத பார்த்தா ನೀವು ಇರುವುದಂತ ನೋಡಿದ್ರೆ, நான் சொன்னேன் செகண்ட் டே மீட்டிங் போவோம், ನಾ ಹೇಳಿರುವಂತ 2ನೇ ಟೈಪ್ ಆ ರೀತಿ ಆಗಿದ್ದೀರಿ. ஃபர்ஸ்ட் டே வந்து பரீட்சை வைக்கிறாங்களே, ಫಸ್ಟ್ ದಿನ ಬಂದು ಪರೀಕ್ಷೆ ಇಡ್ತಿದಾರಲ್ಲ. இந்த நாளில் இந்த சத்தத்தை யார் யார் கேட்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறார். ಈ ದಿನ ಯಾರ್ಯಾರು ದೇವರ ಚಿತ್ತ ಕೊಟ್ಟು ಆ ಸ್ವರ ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಅವಮಂತ್ರ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ಆತನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಆತನು, ಪೂರೈಸುವ ಆತನು.
எப்பொழுது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ ಯಾಗ ನಾವು ದೇವರನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತೀರೋ அங்கே நம்முடைய விசுவாசம் துவங்குகிறது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ. அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕಾಣದೇ ಆಗಿದ್ದನು. இனி அவருக்கு அப்படி இருக்க முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಆ ರೀತಿ ಇರಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இப்பொழுது நமக்கான ஒரு பாதையை நிர்ணயித்து ஏற்கனவே பாதையை நிர்ணயித்திருக்கிறார். ಈಗಾಗಲೇ ನಮಗೆ ನಮ್ಮ ಓಟವನ್ನು ಆತನು ನಿಶ್ಚಯಿಸಿದ್ದಾನೆ. வழி தப்பி அலைந்து தெரிந்தோம், ನಾವು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಅಲೆದಿದ್ದವು, நம்மை கிருபையாய் தேடி வந்தார். ಆತನು ಕೃಪೆಯಿಂದ ಹುಡುಕಿ ಬಂದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் அல்ல அவரை தேடி சென்றது, அவர் நம்மை தேடி வந்தார். ನಾವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಿಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದನು. அதனாலதான் இம்மானுவேல் என்ற பெயர் அங்கு சொல்லப்பட்டது. ಹಾಗಾಗಿ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் நம்மோடு கூட. ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. மற்றவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ಬೇರೆಯವರಿಗೂ ನಮಗೂ ವ್ಯತ್ಯಾಸವೇನು ಗೊತ್ತುಂಟಾ? மற்றவர்கள் தங்கள் தெய்வங்களை அவைகள் இருக்கிற இடத்துல போய் தேடி பார்க்கும்போது, ಇತರರು ತಮ್ಮ ದೇವರನ್ನ ಆ ದೇವರಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಹುಡುಕುವಾಗ, நம் தேவன் நாம் இருக்கிற இடத்திலே நம்மை தேடி வந்திருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಹುಡುಕಿ ನಮಗೋಸ್ಕರ யாரும் ಬಂದಿದ್ದಾನೆ. அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஹல்லேலூயா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் வருவாய். ನೀನು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಹೆಚ್ಚಿನ ಹುಡುಕುವಂತ ನಗರವಾಗಿದ್ದೀ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், ನಾವು ದೇವರಿಂದ ಕಂಡು ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟವರು. அவரோடு உள்ள சந்திப்பு ಆತನ ನಮ್ಮ ಭೇಟಿ நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது, ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸಿತು, பார்வையை மாற்றினது, ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಕೋನ ಬದಲಾಯಿತು, நம்முடைய பாதையை மாற்றினது. ನಮ್ಮ ಮಾರ್ಗ ಸಹ ಬದಲಾಯಿತು. ஆமென். இப்பொழுது நம்முடைய கண்கள் எல்லாரும் அவரையே நோக்கி இருக்கிறது. ಈಗ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಆತನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಿದೆ. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க என்று பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ಇಷ್ಟು ಮಂದಿ ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿರುವಾಗ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳೋ ಪ್ರಕಾರವೇ யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற நமக்கு பாவத்தையும் தள்ளிவிட்டு ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಭಾರವನ್ನು ನಾವು ತಳ್ಳಿ ತೆಗೆದುಬಿಟ್ಟು விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற ನಂಬಿಕೆಯನ್ನು இயேசுவை நோக்கி, ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವನ್ನು ಪೂರೈಸುವಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುತ್ತಾ, நமக்கு நியமித்த ஓட்டத்திலே ನಮಗೆ ನೇಮಿಸಿರುವಂತ ಓಟದಲ್ಲಿ உண்மையோடு ஓட கடவோம் என்று ನಾವು ಸಹನೆಯಿಂದ ಓಡುತ್ತರೋಣ. ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ விசுவாசத்தை துவக்கினவர் ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದಾತ அவரೇ அதை முடிக்கிறார். ಆತನೇ ಅದನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஓட்டத்துல தான் ಈ ಓಟದಲ್ಲಿ என்ன காணப்படுகிறது என்றால் ಏನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? பரீட்சை இருக்கு. ಪರೀಕ್ಷೆ ಅಲ್ಲಿದೆ. உலகம் பரீட்சை வைப்பதற்கும் தேவன் பரீட்சை வைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ಲೋಕ ಪರೀಕ್ಷೆ ಇಡುವುದಕ್ಕೂ ದೇವರ ಪರೀಕ್ಷೆ ಇಡುವುದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. உலகம் பரீட்சை வைப்பது நம்முடைய தகுதியை பார்க்க, ಲೋಕ ಪರೀಕ್ಷೆ ಇಡುವುದು ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಅರ್ಹತೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. தேவன் பரீட்சை வைக்கிறது நம்மை தகுதிப்படுத்த. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಇಡುವುದು ನಮ್ಮನ್ನ ಆ ಯೋಗ್ಯತೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீரை கடக்கும் போது நானும் கூட தான். ಹಾಗಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದು, ನೀ ನದಿಗಳನ್ನ ದಾಟುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. உலகம் வைக்கிற பரீட்சையில நம்ம மட்டும்தான் அட்டெண்ட் பண்ண முடியும். ಲೋಕ ಇಡುವಂತ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತ್ರ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. நமக்கு பாடம் எடுத்தவங்க வந்து பக்கத்திலே வர முடியாது. ನಮ್ಮ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಹತ್ರಕ್ಕೂ ಸಹ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. பக்கத்துல வராம இருக்கிறது நல்லது. ಹತ್ರ ಬರ್ಲಿದ್ರೆ ಒಳ್ಳೇದು. நம்ம பெற்றோருக்கு வந்து கூட இருக்க முடியாது. ನಮ್ಮ ಜೊತೆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಸಹ ಬಂದಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. முடியாது. ಯಾರು ಬರ್ಲಿಕ್ಕೆ ஆண்டவர் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ದೇವರ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். ನೀನು ನದಿಗಳನ್ನ ದಾಟುವಾಗ ನಾನು ನಿನ್ನ நீ ಸಂಗಡ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். ನೀನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಕಂದದೇ ஒரு ಇರುತ್ತೀನಿ. நாள் அந்த வசனத்தை வாசிச்சிட்டு இருக்கேன். ಒಂದು ದಿವಸ ಈ ವಾಕ್ಯ ಓದುತ್ತಿದೆ. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ನೀನ್ ನದಿಗಳನ್ನ ದಾಟುವಾಗ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರ್ತೇನೆ. ஆண்டவர்ட்ட கேட்ட, நான் ஏன்டா தண்ணியை கடக்க போறேன்? ದೇವರೇ, ನಾನು ಕೇಳಿದೆ, ಯಾಕೆ ನಾನು ನೀರು நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ನೀನು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀನು ಕಂದದೇ ಇರುತ್ತಿ. ஆண்டவர் அக்கினியில நடக்க
போறேன்? ದೇವರೇ ನಾನು ಯಾಕೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿ? ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ದೇವರೇ ನೀನು ಎಲ್ಲ ಬದಲಾಯಿಸುವಾತನು. இப்படி ஒரு சாப்டர் என் லைஃப்ல இருந்து மாத்திட்டீங்கன்னா சிம்பிள் ஆயிருமே ஆண்டவரே. ಈ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರೆ ಈ ಒಂದು ಎಲ್ಲ ಲಘುವಾಗಿರ್ತದಲ್ಲ. சில நேரத்துல நமக்கு ஆண்டவர்ட்ட அப்படிதான் கேட்க தோணும். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೆಲವು ಸಾರಿ ಹಾಗೆ ಕೇಳ್ತೇವೆ, என் வாழ்க்கையில எதுக்கு ஆண்டவரே அக்கினி? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕಪ್ಪ ಬೆಂಕಿ? எதுக்கு ஆண்டவரே தண்ணீர்? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕಪ್ಪ ಬೆಂಕಿ? சகலத்தை மாற்றுகிறவர். ನೀನು ಸಕಲವನ್ನ ಬದಲಾಯಿಸುವಾತನಾಗಿದೆಯಲ್ಲ. ஆண்டவர் நீர் செழித்து நின்ற அத்திமரத்தை ஒரே நாளில பட்டு போகவும் பண்ணுகிறவர். ನೀನು ಅಂಜೂರದ ಮರನ ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಬತ್ತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವಾತನು. உலர்ந்த ஆரோனின் கோலை ஒரே நாளில துளிர் விடவும் பண்ணுகிறவர். ಒಣಗಿದ ಆರೋನನ ಕೋಲನ್ನ ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಚಿಗುರುವಂತೆ ಮಾಡುವನು. எதையும் எப்படியும் மாற்ற முடியுமே ஆண்டவரே. ನೀನು ನೆನೆಸಿದ್ರೆ ಯಾವುದನ್ನು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಬದಲಾಯಿಸಬಹುದು. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில எதற்காக இப்படி ஒரு பாதை? ಹಾಗಿರುವಾಗ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಂತಹ ಹಾದಿ? ஒரு சூழ்நிலை, ಯಾಕೆ ಇಂತಹ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ? ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ದೇವರ ಒಂದು ವಿಶೇಷ ಏನು ಗೊತ್ತುಂಟಾ? ஆண்டவர் ஒரே இடத்துல கூட சாரிடா தெரியாம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ற நிலைமை அவருக்கு வரவே செய்யாது. ದೇವರು ಒಂದು ಭಾಗದಲ್ಲಾದ್ರೂ ಅಪ್ಪ ಕ್ಷಮಿಸು ನಾನು ಈ ತರ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. இஸ்ரவேலரை 40 வருஷம் நடத்தினார்ல, ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ 40 ವರ್ಷ ನಡೆಸಿದ. ஏதாவது இடத்துல சாரி மோசே ரூட் மாறிட்டு கூகுள் மேப் தப்பா காட்டிட்டு அப்படி சொன்னார் ஆண்டவர். ಹೇಗಾದ್ರೂ ಆ ಸ್ವಾಮಿ ಮೋಸೆಗೆ ನೀನು ಗೂಗಲ್ ಮಾರ್ಗವನ್ನ ತಪ್ಪಿದಿ ಎಂದಾಗ ಹೇಳಿದ್ರ? அவருக்கு தெரியும் இவங்க மாறாவை சந்திக்க போறாங்க. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ನೀನು ಮಾರವನ್ನ ಭೇಟಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಿ. அது எப்படி தெரியும்? ಅದು ಹೇಗೆ ಗೊತ್ತು? அது தெரிஞ்சதுனாலதான் அதை மதுரமாக்குகிற மரத்தை பக்கத்திலே வளர விட்டார். ಹಾಗಾಗಿ ಅದರ ಪಕ್ಕನೇ ಮಧುರವಾಗಿರುವಂತ ಸಿಹಿಯಾದ ಒಂದು ಮರವನ್ನ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ಕರ್ತನಿಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತುಂಟು. அவர் அறிந்துதான் ಅನುಮதிக்கிறார். ಆತನು ತಿಳಿದು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. அறிந்துதான் நடத்துகிறார். ಆತನು ತಿಳಿದು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவிகள் அல்ல. ಒಂದು ಕಾಸಿಗೆ ಒಂದು ದುಡ್ಡಿಗೆ 2 ಗುಬ್ಬಿಗಳು, 2 ದುಡ್ಡಿಗೆ 5 ಗುಬ್ಬಿಗಳಲ್ವಾ? ಅವುಗಳಲ್ಲಿ ಒಂದಾಗಿலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. ಅವುಗಳಲ್ಲಿ ಒಂದಾದ್ರೂ ತಂದೆಯ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಕೂಡ ಕೆಳಗಡೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ಬಹಳ ಗುಬ್ಬಿಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನವರಾಗಿದ್ದೀರಿ. ஒரு அடைக்கலாம் குருவி எப்போ பறக்கணும், எவ்வளவு காலம் பறக்கணும், எப்போ கீழே விழணும் தீர்மானிக்கிறது அதற்கு விரோதமாய் அம்பை வைத்திருக்கிற வேடன் அல்ல, அதை உருவாக்கின கர்த்தர். ಒಂದು ಗುಬ್ಬಿಗೆ ಅದು ಹೇಗಾರಬೇಕು, ಹೇಗೆ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು, ಬಾಣ ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುವಂತ ಎಲ್ಲ ಉದ್ದೇಶಗಳು ಆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರುವಂತದ್ದು. அது போலதான் ಅದರಂತೆ நம்முடைய ஓட்டம் எப்பொழுது முடிவடைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு அல்ல, நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்த நம் கர்த்தர். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿದಂತ ಕರ್ತನು ನಮ್ಮ ಓಟ ಹೇಗಿರಬೇಕಂತ ಎಲ್ಲ ಮುಂತಿಳಿಸಿದ್ದಾನೆ. அந்த கர்த்தர் யாக்கோபை கொண்டு எழுதுகிறார். ಆ ಕರ್ತನು ಯಾಕೋಬನ ಮೂಲಕ ಬರೆಸುತ್ತಾನೆ. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ನೀವು ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡುವಾಗ, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಆಗುವಂತ ಪರಿಶೋಧನೆ பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து ತಾಳ್ಮೆ ಉಂಟು ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். ಅದನ್ನು ಆನಂದಕರವಾದದೆಂದು ಎಣಿಸಿರಿ. இது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரா? ಇದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನಾ? ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ஆமென், ಆಮೆನ್. அவ்வளவு கஷ்டப்பட்டு சாத்தான் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிப்பான். ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಯೋಬನಿಗಿರುವಂತ ಎಲ್ಲವುಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡಿದ ಸೈತಾನನು சாட்சி சொல்லும் போது சொல்ற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ಯೋಬನು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರು ಕೊಟ್ಟನು, ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡನು. யோபு சாட்சியில சாத்தானுக்கு ஒரு கிரெடிட்டுமே கொடுக்கல. ಸೈತಾನಿಗೆ ಯಾವ ಒಂದು ಲಾಭದ ಮಾತು ಕೂಡ ಯೋಬನ ಕೊಡಲಿಲ್ಲ. ஆனா நம்ம சாட்சி சொன்னா ஃபுல் அவனையே சொல்லிட்டே இருப்பான். ಆದ್ರೆ ನಾವು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವಾಗ ಸೈತಾನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಹೇಳ್ತಿರ್ತೇವೆ. கிரெடிட் சாத்தானுக்கு கொடுக்கவே இல்லை. ನಾವು ಅವನಿಗೆ ಬೆಲೆಯನ್ನು ಕೊಟ್ಟು யோபுவுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. ಯೋಬನಿಗೆ ಆ ಒಂದು ನಿಶ್ಚಯ யோபு அதுல ரொம்ப தெளிவா இருந்தா. ಯೋಬ ಅದರಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗರೂಕತೆ. அவர் அறியாமலும் அவர் ಅನುಮதிக்காமலும் என் நிழல கூட சாத்தானுக்கு தொட முடியாது. ಆತನು ತಿಳಿಯದೆ ಯಾರು ನನ್ನ ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಯಾವ ಸೈತಾನು ಸಹ. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. இந்த நிச்சயம்,
ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. ಈ ನಿಶ್ಚಯ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವ ಮಗನಿಗೆ ಬೇಕು. ஆமே. இந்த நாள்ல நாம கேட்க போகிறது, ஏன் தேவன் பரீட்சை அனுமதிக்கிறார்? ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವಂತದ್ದು, ಯಾಕೆ ದೇವರು ಪರೀಕ್ಷೆ ನಮಗೆ 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே 2 ತಿಮೋಥೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ என்னே எம்பிரேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசியுங்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் இந்த வார்த்தையை பாருங்கள். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. விசுவாச விஷயத்திலே, ನಂಬಿಕೆಯ ಆ ವಿಷಯದಲ್ಲಿ பரீட்சைக்கு நில்லாதவர்கள், ಅವರು ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ವಿರೋಧಿಸಿದರು. இப்படி பரீட்சைக்கு நிக்காதவங்க எதிர்த்து நிக்கிறார்களா? ಈ ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ವಿರೋಧಿಸದವರು ಹೇಗೆ ನಿಲ್ತಿದ್ದಾರೆ? ಅವರು சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. ಅವರು ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ அதன் ನಿಲ್ತಿದ್ದಾರೆ. அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? நீங்க ரட்சிக்கப்பட்டா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ರೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நீங்க ஆண்டவர்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது, ஒரு கவலை கிடையாது. ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಯಾವ ಚಿಂತೆ, ಹೋರಾಟ, ಪರಿಶೋಧನೆ, ಉಪದ್ರವ ಇಲ್ಲ. இந்த பார்வை இருக்கிறதல்லவா, ಈ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನ ಇದೆಯಲ್ಲ, சத்தியத்துக்கு எதிரான பார்வை. ಇದು ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದಂತಹ ಹಾದಿ. பிசாசானவன் அநேக துருபதேசங்களை இப்படிதான் கொண்டு வருகிறான். ಇವತ್ತು ಸೈತಾನನಾದವನು ಅನೇಕ ಕೆಟ್ಟ ಉಪದೇಶಗಳನ್ನು ಈ ರೀತಿ உனக்கு ತರುತ್ತಾನೆ. வியாதியே வராது, ಓ ನಿನಗೆ ರೋಗ ಬರುವುದಿಲ್ಲ, கஷ்டமே இருக்காது, ಯಾವ ಕಷ್ಟವಿರುವುದಿಲ್ಲ, ஒரு பிரச்சனையும் வராது, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ. இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறான். ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಂದು ಅವನು ನಮಗೆ ಅನುಮತಿಸ್ತಾನೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுவார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சொல்லுவார், மணல் மேல கட்டப்பட்ட வீடு, கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு என்று. ಆ ಪ್ರಸಂಗ ಆ ಪರ್ವತದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದ ಮೇಲೂ ಊರು, ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದ ಊರು ಎಂಬುದಾಗಿ ಆತನು. பெருவெள்ளம் வந்து எந்த வீட்டு மேல மோதிச்சு? ಆ ಪ್ರವಾಹ ಬಂದು ಯಾವ ಮನೆಗೆ ಬಡಿಯಿತು? ஷார்ப்பா இருக்கிறீங்க. நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன். ನಾ ಕೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. ஆமென். இதுதான் சத்தியம். ಇದುವೇ ಸತ್ಯ. 2 வீட்டு மேலே மோதிச்சு. 2 ಮನೆ ಮೇಲೂ ಬಂತು ಪ್ರವಾಹ. ஆண்டவர் இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் என் வீட்டு மேல மோதாம இருந்திருக்கணும். ದೇವರು ಇಷ್ಟು ಕೇಳಿದ ಮೇಲೆ ನನ್ನ ಮನೆ ಮೇಲೆ ಆ ಪ್ರವಾಹ பெருமழை சரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, 2 வீட்டுக்கு மேலே அடிக்குது. ಆ 4 ದಿಕ್ಕುಗಳಿಂದ ಪ್ರವಾಹ ಬಂದು 2 ಮನೆಗೂ ಬಡಿಯಿತು. ஆனா 2க்கு என்ன வித்தியாசம்னா, ಆದ್ರೆ 2க்கு ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? மணல் மேல வீடு கட்டறான்ல, ಆ ಉಸುಬಿನ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟುವ அவன் பிரச்சனை அவன் தனியா ஃபேஸ் பண்ணுவான். ಅವನು ಒಂಟಿಯಾಗಿ ತನ್ನ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. கண்மலை மேல வீடு கட்டறான்ல, ಆ ಹೆಬ್ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ತಾನಲ್ಲ, அவன் பிரச்சனை அவன் தனியா இல்ல, அவரோடு கூட சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவான். ಅವನ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅವನು ಒಂಟಿಗನಲ್ಲ, ಅವನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರ್ತಾರೆ. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிக்கிறான். ಅವರು ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ತಾರೆ. பார்வோன் சேனை பின்னாடி வரான். ಫರೋಹನ ಸೈನ್ಯ ಹಿಮ್ಮಟ್ಟಿ ಬರ್ತದೆ. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ಕರ್ತನು ಮೋಶೆಗೆ ಮೂಲಕ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಒಂದು ಮಾತು ಕೊಟ್ಟನು. என்ன வார்த்தையை சொல்லுவார்? ಏನು ಮಾತು ಕೊಟ್ಟನು? இன்று கண்ட, ಇವತ್ತು ಕಂಡ எகிப்தியனை, ಐಗುಪ್ತನನ್ನ இனி ಇನ್ನು என்றைக்குமே ಯಾವತ್ತೂ காண மாட்டீர்கள். ಕಾಣುವುದೇ ಇಲ್ಲ. என்னுடைய கேள்வி, ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ, இஸ்ரவேலர்கள் எகிப்தியர் இன்னைக்கு தான் பாக்குறாங்களா? ಓ ಇಸ್ರಾಯೇಲರು ಐಗುಪ್ತರು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಿದಾರಾ? 430 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 430 ವರ್ಷ ನೋಡಿದರು. அப்ப ஏன் இன்னைக்கு இன்று கண்ட எகிப்தியன் என்று ஆண்டவர் எடுத்து சொல்றாரு? ಯಾಕೆ ದೇವರು ಇವತ್ತು ಕಂಡಂತ ಐಗುಪ್ತನನ್ನು ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಣಲ್ಲ? இஸ்ரவேலர்கள் எங்க நிக்கிறாங்க? ಈಗ ಇಸ್ರಾಯೇಲರು ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ? ಸಮುದ್ರದ ಬಳಿ, சமுத்திரத்துக்கு முன்னாக நிக்கிறாங்க. ಸಮುದ್ರದ இஸ்ரவேலருக்கு மேல என்ன நிக்குது? ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ಏನು ನಿಂತಿದೆ? மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பத்துல யார் இருக்கிறா? ಮೇಘ ಸ್ತಂಭದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? கர்த்தர் இருக்கிறார். ಕರ್ತನಿದ್ದಾನೆ. அதன் அர்த்தம் என்ன? ನೆಕ್ಸ್ಟ್, இதுவரை இஸ்ரவேலர்கள் ಇಲ್ಲಿವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲರು எகிப்தியரை ಐಗುಪ್ತರನ್ನ தனியா பார்த்தாங்க. ಒಂಟಿಗರಾಗಿ இப்பொழுது ನೋಡಿದರು. இஸ்ரவேலர்கள் ಇವತ್ತು ಇಸ್ರಾಯೇಲರು எகிப்தியரை ಐಗುಪ್ತರನ್ನ மேகத்துக்கு கீழ இருந்து இஸ்ரவேலர்கள் பார்க்கறாங்க. ಓ ಮೇಘದ ಕೆಳಗೆ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಐಗುಪ್ತರು, மேகத்துக்கு மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறார். ಮೇಘದ ಮೇಲಿಂದ ಕರ್ತನು என் ನೋಡುತ್ತಾನೆ. பிரச்சனையை நான் மட்டும் பார்க்கிறது வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ನಾನು ಹಿಮ್ಮಟ್ಟು ತಿರುವಾಗ ಅದು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. ஆனா என் பிரச்சனையை கர்த்தரும் சேர்ந்து பார்த்தாருண்டா, ಆದರೆ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ದೇವರು ಸಹ ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿದಾಗ, கண்ட எகிப்தியனை நீ என்றைக்குமே காணாதபடிக்கு ಇವತ್ತು ಕಂಡ ಐಗುಪ್ತನನ್ನ ನೀನು ಎಂದಿಗೂ ಕಾಣದಂತೆ கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ಕರ್ತನು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அதனாலதான் ஒரு பிரச்சனையை கர்த்தரோடு சேர்ந்து நின்று பார்க்கணும். ಹಾಗಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ಕರ್ತನೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡ್ತೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
விசுவாச விஷயத்திலே ನಂಬಿಕೆಯ ವಿಷಯ பரீட்சைக்கு நிற்காதவர்கள் ಪರೀಕ್ಷೆಗೆ ನಿಲ್ಲದಂತವರು சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ತಾರೆ. 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ அவர்கள் அதிகமாய் ಅವರು 2 தீமோத்தேயு 3:9 ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அதிகமாய் பலப்படுவதில்லை. ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರ ಪ್ರಯತ್ನ ಸಾಗುವುದಿಲ್ಲ. விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அதிகமாய் பலப்படுவது. ನಂಬಿಕೆಯ ಓಟದಲ್ಲಿ ಅವರು ಎದುರು ನಿಂತರೆ ಅವರ ಓಟ ಸಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம பலப்படாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ನಾವು ಬೆಲ ಹೊಂದದೆ ಮುಂದಿನ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம நம்முடைய ஓட்டத்தை நிறைவோடு முடிக்க முடியாது. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಓಟದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡ್ತಾ ನಾವು ಮುಂದೆ ಸಾಗದಿದ್ರೆ ನಮ್ಮ ಓಟ ಕೊನೆಗಾಣುವುದಿಲ್ಲ. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். ಹಾಗಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ಇದನ್ನ ಆನಂದಕರವೆಂದು ಎಣಿಸಿರಿ. ಆಮೆನ್. தேவன் எதற்காக இந்த பரீட்சையை அனுமதிக்கிறார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಈ ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಕೊಡುತ್ತಾನೆ? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இந்த மாலை வேளையிலே பேசுவார் என்று நான் நம்புகிறேன். பேசிக்கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை ಈ ஸ்தோத்திரிக்கிறேன். ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು ನಂಬುತ್ತಾ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. எதற்காக இந்த பரீட்சை? ಯಾವತ್ತಕ್ಕಾಗಿ ಈ ಪರೀಕ್ಷೆ? ಮೊದಲನೇಕಾಗಿ நம்முடைய விசுவாசத்தின் அளவை அறிவதற்காக, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಷ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾಪನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಬಹು ಜನ ಗುಂಪು ಕಂಡು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೊರಟೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் ஆண்டவர் ಮತ್ತಾಯ 5, 6, 7 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அநேக காரியங்களை பேசுகிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. அவர் பேசும்போது அதிகாரமுடையவராய் பேசினார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று 7 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು ಅವರೆಲ್ಲರೂ ಎಂಬುದಾಗಿ. என்ன அதிகாரமுடையவராய் பேசினார்? ಎಷ್ಟು ಅಧಿಕಾರವಂತೆ ಆತನು ಉಪದೇಶ பேசின செய்தியை பார்த்தால், ಆತನು ಮಾಡಿದ ಉಪದೇಶ ನೋಡಿ மோசே என்ன பேசினாரோ ಮೋಶೆ ಏನು ಮಾತನಾಡಿದ அத கொஞ்சம் அப்டேட் பண்ணி சொல்றார். ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹೇಳಿದನು. ஆனால் இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ಆದ್ರೆ ಇವರೆಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಡ್ತಿದ್ದಾರೆ. அதிகாரமுடையவராய் பேசுகிறார். ಆತನು ಇಷ್ಟು ಅಧಿಕಾರದಿಂದ மோசே பேசினது எப்படி பேசியிருப்பார்? ಮೋಶೆ ಮಾತನಾಡಿರೋದು ಯಾವ ರೀತಿ ಮಾತನಾಡಿದ? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು ಏನು ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, உன் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ಯೆಹೋವನು ನಿನಗೆ ಹೇಳುವಂದೇನೆಂದರೆ, நம்ம பிதாக்களின் தேவன் சொல்லுகிறது ನಮ್ಮ என்னவென்றால், ಪೂರ್ವಿಕರ ಸ್ವಾಮಿ ಯೆಹೋವನು ಏನು இப்படி ಹೇಳ್ತಾನೆ? மோசே எல்லா காரியத்தையும் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮೋಶೆ ತನ್ನ ಜನರಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸ್ತಿದ್ದ. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி சொன்னார் தெரியுமா? ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಹೇಳಿದ ಗೊತ್ತಾ? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அதான் அதிகாரம். ಎಷ್ಟು ಅಧಿಕಾರ! ஏனென்றால் I am என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் பரலோக தேவன் ஒருவரே. ನಾನು ಎಂಬಂತ ಮಾತಿಗೆ ಅಧಿಕಾರ ಅದು ಪರಲೋಕದಕ್ಕೆ ಸ್ವಂತವಾಗಿದೆ. வார்த்தையில கேட்டு ஜனங்கள் அப்படி மிரண்டு இருக்கிறாங்க. ಈ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ಎಲ್ಲ ಜನರು ನಡಗಿದರು, ஆச்சரியப்படுறாங்க, ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. இயேசு பிரசங்கம் பண்ணி இறங்கும்போது திரளான கூட்டம் அவரை பின்பற்றுகிறார்கள். ಯೇಸು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಕೆಳಗಡೆ ಇಳಿದಾಗ ಅನೇಕರ ಗುಂಪು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿತು. அவர் வரும்போது அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறார். ಆತನು ಕೆಳಗಿಳಿಗೆ ಬಂದು ಅನೇಕರಿಗೆ ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ. குஷ்டரோகிக்கு இமிಡಿಯೇಟಾவே சுகம் கொடுக்கிறார். ಒಂದು ಕುಷ್ಠ ರೋಗಿಗೆ ತಕ್ಷಣ ಸ್ವಸ್ಥ. 100க்கு அதிபதி வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறார். ಶತಾಧಿಪತಿಯ ಆಳಿಗೆ ವಾಕ್ಯ ಕಳಿಸಿ ಆತನು ಗುಣಪಡಿಸಿ. பேதுரு வீட்டுல வந்து பேதுரு மாமி ಜ್ವರದಲ್ಲಿ இருக்கிறாங்க, அவங்களுக்கு ಸುಖத்தை கொடுக்கிறார். ಪೇತ್ರನ ಮನೆಗೆ ಬಂದು ಆಕೆ ಅವರ ಅತ್ತೆಯವರಿಗೆ ಜ್ವರದಿಂದ ಬಿಡಿಸ್ತಾನೆ. ಅದ್ಭುತಗಳ ಮೇಲೆ ಅದ್ಭುತம், ಅದ್ಭುತಗಳ ಮೇಲೆ ಸೂಚಕ, அதிகாரமுள்ள பிரசங்கம், ಅಧಿಕಾರವುಳ್ಳಂತ ಉಪದೇಶ இயேசுவினிடத்தில் வெளிப்படுவதை பார்த்து திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ಯೇಸುವಿನ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಅನೇಕ ಹೇರಳವಾದ ಸಂತತಿ ಆತನ ಹಿಂಬಾಲಿಸಿ. இயேசು இதை கண்டு இப்பொழுது அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறார். ಈಗ ಯೇಸು ಇದನ್ನು ಕಂಡು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ அதனுடைய 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದರ 23ನೇ 8:23ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் என்று சொல்லப்பட்டது. ಆತನ ದೋಣಿ ಹತ್ತಿದಾಗ ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಹಿಂದೆ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அற்புதத்துக்காக பின்பற்றுகிற கூட்டம் அநேகம், ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸುವ ಗುಂಪು ಅನೇಕವು. ஆனா அக்கறைக்கு போக பின்பற்றுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ಆದ್ರೆ ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಸ್ವಲ್ಪ ಜನ. நம்ம அற்புதத்துக்காக பின்பற்றுகிறவர்களா இருக்க கூடாது. ನಾವು ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ಕರೆದಂತವರಾಗಿರಬೇಕು, அக்கறைக்கு போக பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். ನಾವು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುವಂತವರಾಗಿರಬೇಕು. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ನಂತರ ವಾಕ್ಯ 24. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக
உண்டாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். நல்ல கவனமா கேளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்போ திரளான ஜனங்கள் பின்பற்றினார்கள் அல்லவா? ಈಗ ಹೇರಳವಾದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಗಮನಿಸಿದರಲ್ಲ. ಪರೀಕ್ಷೆ ಯಾருக்கு தெரியுமா? ಈ ಪರೀಕ್ಷೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? ಅಕ್ಕರೆಗೆ போக பின்பற்றுகிறவர்களுக்கு, ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುವ ಎಂಬುದಾಗಿ ಹಿಂಬಲಿಸುವಂತವರಿಗೆ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. இந்த பெருங்காற்றில் உண்டாகிறது, ಅಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಉಂಟಾಗ್ತದೆ. பிரசங்கம் கேட்டுட்டு ஆமேன் போட்டுட்டு போற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ಪ್ರಸಂಗ ಕೇಳಿ ಆಮೇನ್ ಹಾಕಿ ಹೋಗುವ ಅದ್ಭುತத்தை ಕಂಡು பிரமித்த கூட்டம் இருக்கிறார்கள். ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡು ಅವರು ಭ್ರಮಿಸಿ ಹೋದಂತವರು. இவங்க இதுல பாதிக்கப்படல, ಇವರು ಇದನ್ನ ಬಾಧಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. இங்க பாதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ಇಲ್ಲಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವರು ಯಾರು ಗೊತ್ತುಂಟಾ? ಯೇಸುவோடு கூட படகுல ஏறாங்க பாருங்க. ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತರ ನೋಡಿ. ಅಕ್ಕರೆಗೆ போக புறப்படுறாங்க பாருங்க. ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ಅವರು ಎಲ್ಲ ಅವರು ಪರೀಕ್ಷೆಗೆ ಒಳಪಡ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு நான் உங்களுக்காக வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಂದದಕ್ಕೆ ಇದಕ್ಕೂ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನನಗೆ ಬೇಕು. நான் ஆமென் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தா அழகா படுத்து தூங்கி இருக்கலாம். ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಸುಂದರವಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. இங்க பாருங்க, இயேசுவோடு கூட சீஷர்கள் படவில் ஏறுகிறார்கள் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಶಿಷ್ಯರು ಹೊರಟರು ಆಗ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ಆಗ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಉಂಟಾಗಿ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಯಿತು. அப்போ பெருங்காற்று ஏற்கனவே அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. ಹಾಗಾಗಿ ತೆರೆಗಳು ಬಡಿತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲೇ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. இப்பொழுதுதான் பெருங்காற்று உண்டாகிறது. ಈಗಲೇ ಅಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಉಂಟಾಗ್ತಿದೆ. சில நேரத்துல சூழ்நிலைகள்லாம் சாதகமா இருக்கிறது போல இருக்கும். ಕೆಲವು ಸಾರಿ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಅನಿಸಿದಾಗಿರುತ್ತದೆ. ஆனா நம்ம அக்கறைக்கு போக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இப்படிப்பட்ட பெருங்காற்று உண்டாகும். ಆದ್ರೆ ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த விசுவாச விஷயத்துல தேவன் யாருக்கு பரீட்சை முதலாவது வைக்கிறார் பாருங்க. ಒಂದು ನಂಬಿಕೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ ದೇವರು ಪರೀಕ್ಷೆನ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. அக்கறை நோக்கி பயணிக்கிறார். ಆಚೆ ದಡ ನೋಡಿ ಪ್ರಯಾಣಿಸುವಂತವರು. அக்கறைக்கு பயணிக்கிறவர்களுக்கு பரீட்சை கண்டிப்பா உண்டு. ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುವಂತವರಿಗೆ ಪರೀಕ್ಷೆ ಖಂಡಿತವಾಗಿ ಇದೆ. இந்த பரீட்சை வருவதற்கு காரணம் என்ன? ಈ ಪರೀಕ್ಷೆ ಬರಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ಯೇಸು எப்படி இருந்தாரா? ಹೇಗಿದ್ದರು? கொஞ்சம் கண்ணடைச்சிட்டார், ಸ್ವಲ್ಪ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದರು. ஆமா. இஸ்ரவேலை காக்கிறவர், ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಕಾಯುವ, உறங்குவதும் இல்லை, ಆತನು ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, தூங்குவதும் இல்லை, ಆತನು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. சில பிரச்சனைக்கு கொஞ்சம் அவர் கண்ணடைக்கிறார். ಕೆಲವು ಸಮಯ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಆತನು ಕಣ್ಣು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. அதாவது இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு ನಾನು ಕ್ಷಣ ಮಾತ್ರ ನಿನ್ನನ್ನ ಮರೆತನು. அந்த இமைப்பொழுது மறைக்கும் போது அவள் சந்திக்கிற பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಂತವು ಸಂಕಟವು ಬಿರುಗಾಳಿಗೆ ತೆರೆಗೆ ಸಿಕ್ಕೊಂಡಂತವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பெருங்காற்று வாழ்க்கையில உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் கொஞ்சம் கண்ண, ಬಿರುಗಾಳಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಸ್ವಲ್ಪ ಕಣ್ಣನ್ನ ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. சில பிள்ளைங்க கீழெல்லாம் விழுந்து கையெல்லாம் அடிபட்டு வைத்தியத்தை கொண்டு போகும்போது, ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಗಾಯ ಆಗಿದ್ದ ವೈದ್ಯರ ಬಳಿ ಹೋದಾಗ அந்த வைத்தியர் அந்த கையை காட்டுற வேலை, ಆ ಡಾಕ್ಟರ್ ಅವ್ರ ಕೈಗೆ ತೋರಿಸುವಂತ பிள்ளை அப்படியே அவங்க அப்பா அல்லது அவங்க அம்மா முகத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ಅವರು ತಂದೆ ತಾಯಿ ಮುಖಗಳನ್ನು ನೋಡುವಾಗ கொஞ்சம் அப்படி கண்ணு அடைச்சிருவாங்க. ಸ್ವಲ್ಪ ಅವರು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಳ್ತಾರೆ. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம லைஃப்ல கொஞ்சம் அப்படி கண்ணு அடைக்கிறார். ಕೆಲವು ಸಾರಿ ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. ஆனா சகைவை மட்டும் அண்ணாந்து பார்க்கிறார். ಆದ್ರೆ ಜಕ್ಕಾಯನನ್ನ ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡ್ತಾನೆ. அவன் என்ன தொட்டது யாருங்கிறவளை தேடி தேடி பார்க்கிறான். ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ನೋಡ್ತಾನೆ. ஆனா அவரோடு கூட இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு அக்கறைக்கு போக அவரோடு கூட படகில் ஏறினவங்க லைஃப்ல கொஞ்சம் அப்படி கண்ணடைக்கிறார். ಆದ್ರೆ ಅವರೊಂದಿಗೆ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿ ಬಂದಂತವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆண்டவர் இப்படி பண்றீங்க? ದೇವರೇ, ನನ್ನ ಜೀವಿತ ಸಾಕಪ್ಪ, என் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி கண்ண அடைச்சிட்டீங்க. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ರೀತಿ கண்ணு அடைச்சிட்டீங்கன்னா என் லைஃப்ல அடிக்கிற காத்த பாத்தீங்களா? ನೀವು ಕಣ್ಣು ಮುಚ್ಚುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ. எனவேதான் தாவீது சொல்லுகிறான், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். ಹಾಗೆ ನಮಗೆ ಒಳಿತು ಮಾಡುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹುಡುಕ್ತಾನೆ. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்கட்டும். ದೇವರೇ, ನಿನ್ನ ಬೆಳಕಿನ ಪ್ರಕಾಶವು ನನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸಲಿ. ஆண்டவரே, எங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துருப்பா, எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ದೇವರೇ, ನೀನು ಕರುಣಿಸುವಾಗ ನಿನ್ನ ಬೆಳಕು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳುವಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅದು ನೀನು ನನಗೆ ಸಂಗಡವಾಗಿದ್ದೀ ಅಂತ. ಯೇಸುವೋ நித்திரையாயிருந்தார். ಯೇಸುವೋ ಗಾಢ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ கொஞ்சம் கண்ணு அடைச்சிட்டார். ಆತನು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದನು. இப்பொழுது பெருங்காற்று வந்து படகு அமிழத்தக்கதாய் வந்து மோதுகிறது. ಈಗ ಬಿರುಗಾಳಿ ಬಂದು ಹಡಗು ಮುಳುಗುವಷ್ಟರಲ್ಲೂ ಬಡಿಯಿತು. எதன் பிறகு இந்த பிரச்சனை தெரியுமா? ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಸಮಸ್ಯೆ ಗೊತ್ತುಂಟಾ? விசுவாசம் எப்படி வரும்?
ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? விசுவாசம் கேள்வியினாலும், ನಂಬಿಕೆ ಕೇಳುವುದರಿಂದ, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினாலும் வரும். ಆ ಕೇಳುವುದು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ, ಅದು ಬರ್ತದೆ. வார்த்தையை கேட்பதின் மூலமாய், கேட்டுக்கொண்டிருப்பது மூலமாய் நமக்கு என்ன வரும்? ವಾಕ್ಯ ಕೇಳುತ್ತಾ ಕೇಳುತ್ತಾ ನಮಗೇನು ಬರ್ತದೆ? விசுவாசம் வரும், ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ. இப்பொழுது இவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பரீட்சிக்கிறார். ಈಗ ಕರ್ತನು ಇವರ ವಿಶ್ವಾಸವನ್ನ, ನಂಬಿಕೆನ ಪರೀಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இதுவரை அவங்க என்ன கேட்டுட்டு வராங்க அப்படின்னா, ಇಲ್ಲಿವರೆಗೂ ಏನು ಅವರು ನೋಡಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ? பெரிய மலை பிரசங்கத்தை கேட்டுட்டு வராங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗ ಕೇಳಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அந்த மலை பிரசங்கத்தை கேட்கும் போது அந்த பிரசங்கத்தின் முடிவில் இயேசு என்ன சொல்லி முடிப்பார்? ಆ ಪ್ರಸಂಗದ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಏನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತಾನೆ? நான் சொல்லி இந்த வார்த்தைகளின் கேட்டு இதை செய்கிறவன் எவனோ, ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅವುಗಳಂತೆ ನಡೆಯುವವನು ಯಾರೋ, தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்கிறார். ಅವನು ತನ್ನ ಮನೆಯನ್ನ ಬುದ್ಧಿಯಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இப்பொழுது அடிக்கிற இந்த பெருங்காற்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லுகிறார். ಈಗ ಬಡಿಯುವಂತ ಬಿರುಗಾಳಿ ಕರ್ತನ பெருமழை சொரிந்தது, ಅಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ, பெருவெள்ளம் வந்து, ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ காற்று அடித்து, ಗಾಳಿ ಬಡಿದು அந்த வீட்டின் மேல் மோதியும் ಆ ಮನೆ ಮೇಲೆ ಬಡಿದರೂ ಸಹ அது விழவில்லை. ಅದು ಬೀಳಲಿಲ್ಲ. அது விழவில்லை. ಅದು ಬೀಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ಅದು ಹೆಬ್ಬಂಡೆ ಮೇಲೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வார்த்தைகள் ஆமேன் போட்டவங்க தான் படகுல இருக்கிறாங்க. ಈ ಮಾತಿಗೆ ಆಮೆನ್ ಹಾಕಿದವರು ಅಡಿಗಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. நம்ம எதுக்கெல்லாம் ஆமேன் போட்டுட்டு போறோமோ அதுக்கெல்லாம் ஒரு அடி இருக்கு. ಯಾವುದಕ್ಕೆಲ್ಲ ಆಮೆನ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಾ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಏಟು. அதுதான் விசுவாச பரீட்சை. ಅದುವೇ ನಂಬಿಕೆಯ ಪರೀಕ್ಷೆ. ஆண்டவர் இத கேக்குறார். இங்க பாருப்பா, நீ என் கூட இருக்கிற, என் வார்த்தையை கேட்கிறவன் நீ. ಇಲ್ಲಿ ನೋಡಪ್ಪ, ನೀನ್ ನನ್ನ ಜೊತೆ ಇರುವವನು, ನನ್ನ ಮಾತು ಕೇಳುವಂತವನು. அக்கறைக்கு போவோன்னு சொன்னதும் எதையும் யோசிக்காம என் கூட படகுல ஏறினவன் நீ. ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುವನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ನನ್ನೊಂದಿಗೆ ದೋಣಿ ಹತ್ತಿದವನು. வாழ்க்கையில பெருமழை சொரிந்தாலும், ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿದರು, வெள்ளம் வந்தாலும், ದೊಡ್ಡ ಮಳೆ ಬಂದರು, அது மோதி அடிச்சாலும், ಅದು ನಿನ್ನನ್ನು அது ಬಡಿದರು, விழாது. ಅದು ಬೀಳುವುದಿಲ್ಲ, அது விழாது. ಅದು ಬೀಳುವುದಿಲ್ಲ, அது விழாது. ಅದು ಬೀಳುವುದಿಲ್ಲ, அது விழாது. ಅದು ಬೀಳುವುದಿಲ್ಲ. இத கேட்டுட்டு தான் படகுல ஏறினாங்க. ಇದನ್ನ ಕೇಳಿ ಅಡಿಗನ್ನ ಹತ್ತಿದರು. ஏசு கொஞ்சம் கண்ணடைச்சிட்டார். ಯೇಸು ಸ್ವಲ್ಪ ನಿದ್ರೆ ಮಾಡಿದ. பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குது. ಇದು ಒಂದು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಪರೀಕ್ಷೆ ನಡೀತಿದೆ. ஹalleluya, கிளாஸ் முடிஞ்சிட்டு, ಕ್ಲಾಸ್ ಮುಗೀತು, இப்போ எக்ஸாம் நடக்குது. ಈಗ ಎಕ್ಸಾಮ್ ನಡೀತಿದೆ. இப்போ பெருவெள்ளம் வந்து மோதி அடிக்கும் போது இவங்க யாருக்குமே என்ன ஞாபகம் வரலன்னா இது விழாது. ಈಗ ಬಿರುಗಾಳಿ ಬಂದು ಇವರಿಗೆ ಬಡಿದಾಗ ಇವ್ರಿಗೆ ಏನು ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನು இது ಆಗುದಿಲ್ಲ. விழாது. ಇದು ಬೀಳುವುದಿಲ್ಲ, இது விழாது. ಇದು ಬೀಳುವುದಿಲ್ಲ. எத்தனை பெருங்காற்று அடித்தது, ಎಷ್ಟು ಬಿರುಗಾಳಿ எத்தனை ಬಡಿದರು, பெருவெள்ளம் வந்து மோதினது. ಎಷ್ಟು ಪ್ರವಾಹ ಬಡಿದರು. இன்னும் இந்த படகு அமிழவில்லை. அது ಈ ದೋಣಿ ஹalleluya, இன்னும் இந்த படகு அமிழவில்லை. ಈ ದೋಣಿ ಇನ್ನೂ ಮುಳುಗಲಿಲ್ಲ. சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೇಲೆ ಹೇಳು. ஹalleluya. ஜீசஸ் எதிர்காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. ஹalleluya, ஆமென், ಆಮೇನ್. அது விழல, ಅದು ಬೀಳಲಿಲ್ಲ. இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? ಇವ್ರು ಏನ ಮಾಡಿರ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? இங்கதான் நம்முடைய விசுவாச அளவை இங்கதான் கர்த்தர் பரீட்சிக்கிறார். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಆತನು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾನೆ. திடீரென்று சூழ்நிலை மாறும்போது ದಿಢೀರನೆ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುವಾಗ நம்ம என்ன நினைக்கிறோம்? ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ? இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க ಈ தெரியுமா? ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இயேசுவை வந்து எழுப்புறாங்க. ಯೇಸುನ ಬಂದು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. இயேசு வந்து எழுப்புறாங்க. ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. எழுப்பி என்ன சொல்றாங்க தெரியுமா? ಅವರು ನಿದ್ರೆಯಿಂದ ಎಬ್ಬಿಸಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். ಅದರ 25 ವಚನವನ್ನು. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். மார்க் சுவிசேஷத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? ಮಾರ್ಕ್ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯ 4வது அதிகாரம் 38வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து, ಅವರು ಹಡಗಿನ ಹಿಂದೆ வாசிங்க, கப்பலின் பின்னணியில் அடுத்து வாசிங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு ನಾವು ಸಾಯುವುದು ನಿಮಗೆ ಚಿಂತೆ கவலை இல்லையா? ಚಿಂತೆ ಇಲ್ಲವಾ? ನಾವು ಸಾಯುವುದು ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. உண்மையிலே என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಏನ್ ಹೇಳಿರಬಹುದು? நாம மடிந்து போகிறோம்னு சொல்லிருக்கணும். ದೇವರೇ ನಾವು ತೀರಿ ಹೋಗ್ತೀರಿ, ಸಾಯ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுமா? ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ನಂಬಿಕೆ ಇದೆ ಗೊತ್ತಾ? இது இவரை பாதிக்காதுங்கிற நம்பிக்கை இருக்கு. ಇದು ಇವರನ್ನ ಬಾಧಿಸುವಂತ ನಂಬಿಕೆ ಇದೆ. இது எங்களை தான் பாதிக்கும்னு நம்புறாங்க. ಇದು ನಮ್ಮನ್ನೇ ಬಾಧಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. அதனால ஆண்டவர் சொல்றார் அற்ப விசுவாசிகளேங்கறார். ಹಾಗಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ. அப்ப இயேசுவை நம்புறாங்க. ಆಗ ಯೇಸುವನ್ನ ನಂಬುತ್ತಾರೆ. ஆனா இயேசுவை எப்படி நம்பல தெரியுமா? ಆದ್ರೆ
ಯೇಸುವನ್ನು ಹೇಗೆ ನಂಬಬೇಕು ಗೊತ್ತಾ? அவர் நம்மளை மடிய விட மாட்டார்னு நம்ப விட்டுட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸೋಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. தேவன் ஒருவர் உண்டுங்கிற விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ದೇವರು ನಮಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ನಂಬಿಕೆ ಉಂಟು. ஆனா என்ன விசுவாசம் இங்க குறையுது தெரியுமா? ಆದ್ರೆ ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕ್ಷೀಣ ಹೋಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை என்கிற விசுவாசம் இங்க குறைகிறது. ತನ್ನ ಮೊರೆ ಹೊಕ್ಕುವವರನ್ನ ಅವರ ನಂಬಿಕೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நாங்க மடிக்கிற உமக்கு கவலை இல்லை. ನಾವು ಸಾಯ್ತೇವೆ ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೋ? ஹalleluya ஹalleluya. நாங்க மடிக்கிறோம், ನಾವು ಸಾಯ್ತಿದ್ದೇವೆ. நம்முடைய விசுவாச அளவு, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಗಾತ್ರ, ಅದು ಮಾಪನ. சில சிச்சுவேஷன்ல தான் நம்ம நிலைமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ, ಕೆಲವು ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಲಿಕ್ಕಾಗ್ತದೆ. எனவேதான் சீஷர்கள் பின்னாட்களில் இயேசுவினிடத்தில் வந்து கேட்ட காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? ಹಾಗಾಗಿ ಇಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೇಳಿದಂತ ಒಂದು ಸಂಗತಿ ಏನು ಗೊತ್ತಾ? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். ದೇವರೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡು ಅಂತ. நம்ம ஆலயத்துக்குள்ள இருந்து நல்ல வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது நம்ம வந்து நம்முடைய ஃபெய்த் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனது போல நம்ம உணர்கிறோம். ನಾವು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ಹೋಗುವಾಗ ಏನೋ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿದಾಗಿ ಆಗಿದೆ ಅಂತ. இப்படிப்பட்ட பிரதிகூலமான காற்று நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கும் போது, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂತ ಪ್ರತಿಕೂಲವಾದಂತ ಗಾಳಿ ನಮಗೆ ಬರುವಾಗ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். ಆಗ ನಾವು ಹೇಗೆ ಎಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಲಿಕ್ಕಾಗ್ತದೆ. அப்ப ஏன் நிலைமையை நான் அறிந்து கொண்டால் தானே அதிலே நான் வளர முடியும், அதை நான் சரி பண்ண முடியும். ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಾಗ ತಾನೇ ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ, ಸರಿಪಡಲಿಕ್ಕಾಗ್ತದೆ. நான் விசுவாச விஷயத்துல எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது எனக்கு மிக அவசியமா இருக்கிறது. ನನ್ನ ನಂಬಿಕೆಯ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ನಾನು ಎಷ್ಟರಿಗೆ ಬೆಳೆದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. நான் அதை அறிந்து கொண்டால் தான் அதிலே வளருவதற்காக பெருகுவதற்கான காரியத்திலே என்னுடைய நாட்டம் இருக்கும். ಅವುಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಾಗ ಮಾತ್ರನೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಪ್ರಗತಿ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. யாரெல்லாம் ஆண்டவர் நம்புறீங்க கை தூக்குங்க. ಯಾರೆಲ್ಲ ದೇವರನ್ನ ನಂಬ್ತೀರ ಕೈ ಎತ್ತಿರಿ. இதோட நம்முடைய விசுவாசம் முடியாது. ಅದರೊಂದಿಗೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮುಗಿಯೋದಿಲ್ಲ. அவங்க கை தூக்கிட்டாங்கப்பா, என்ன விசுவாசம் பா ಓ, உங்களுக்கு. ಅವರು ಕೈ ಚಾಚಿದ್ರಪ್ಪ, ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ. கையை தூக்குறத வச்சு நாம அளக்குறோம். ನಾವು ಕೈ ಚಾಚುವುದನ್ನು ನೋಡಿ ನಾವು ಅಳತೆ ಮಾಡ್ತೇವೆ. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட பெருங்காற்றை ಅನುಮதித்து நம்முடைய விசுவாச லெவலை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂತಹ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸಿ ನಮ್ಮ ಪರೀಕ್ಷೆ ಎಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இந்த சமுத்திரத்திலே பெரிய அற்புதத்தை இஸ்ரவேலர்கள் கண்டு 3 நாள் தான் ஆகல. ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ದೊಡ್ಡ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡು 3 ದಿವಸ ಇನ್ನೂ ಆಗಲಿಲ್ಲ. மாராவின் தண்ணீரை குறித்து முறுமுறுக்க ஆரம்பிச்சு. ಮಾರಾವಿನ ನೀರನ್ನು ಕುಡಿದವರು ಗುಣಗುಟ್ಟಿದರು. 3 நாள் ಆಗಲ್ಲ, ಬರೀ 3 ದಿವಸ ಹೋಯ್ತು. ஆமென் ಆಮೆನ್. இப்ப அந்த மாராவை காண்பிக்கிறதுக்கு பதில் ஃபர்ஸ்டே ஏலிமை காட்டியிருந்தாருன்னு வைங்களேன். ಈ ಮಾರವನ್ನ ಭೇಟಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏಲಿಮ್ ಸಿಕ್ಕಿದ್ದಾಗ இவங்க துதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ಇವರು ಸ್ತುತಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? ಇವ್ರು ಏನ್ ನೆನೆಸ್ತಿದ್ರು ಗೊತ್ತಾ? நம்ம தான் துதிக்கிறதுல டாப், ನಾವು ಸ್ತುತಿಸುವುದರಲ್ಲಿ ಟಾಪ್ ಆಗಿದೆ. இடையில ஒரு மாறா என்ட்ராகும் பாருங்க, ಏನೋ ಒಂದು ದನ ಒಂದು ನುಗ್ಗುತ್ತೆ ನೋಡ್ರಿ. ஆமென். என்னை ரொம்ப யோசிக்க வைத்த வேத பகுதி அது. ನಮ್ಮನ್ನ ವಿಚಾರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ சங்கார தூதன் அனுப்பி ஒவ்வொரு வீட்டு முதற் பிள்ளையை தூக்குனார்ல. ಈ ಸಂಹಾರ ದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಮೊದಲನೆಯ ಚೊಚ್ಚಲ ಮಗನ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ತೆಗೆದ್ರಲ್ಲ. ஒரு தூதனை அனுப்பಿ இந்த மரத்தின் கிளைகளை இவங்க வரதுக்கு முன்னாடி வெட்டி போட்டுருக்கலாம்ல. ಈ ಮರದ ಒಂದು ಎಲ್ಲ ಮರಗಳನ್ನ ಕತ್ತರಿಸಬಹುದಿತ್ತಲ್ಲ. ஏன் ஆண்டவர் செய்யல? அது ಯಾಕೆ ಕರ್ತನ ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ? அது நமக்கான பரீட்சை. ಅದು ನಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಂತ ಪರೀಕ್ಷೆ. ಅದು ಪರೀಕ್ಷೆ. அதுலதான் நம்முடைய அளவு தெரிகிறது. ಅದ್ರಲ್ಲಿ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಎಷ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ஒரு ತಿಳಿಯಲಿಕ್ಕೆ காரியம் நமக்கு அனுகூலமாய் நடக்கும் போது ஆண்டவர் அப்படி துதிக்கிறோம். ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಒಳಿತಿಗಾಗಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರನ್ನು ಅಷ್ಟು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. இன்னொரு காரியம் நடக்காமல் போகும்போது, ಇನ್ನೊಂದು ಸಂಗತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯದೇ ಇದ್ರೆ, தேவன் செய்த எல்லாவற்றையும் மறந்து, ದೇವರು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು ஆரம்பிக்கிறோம். ಆತನಿಗೆ ಗುಣಗುಡ್ತೀವಿ. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். ಆ ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ವಾ? ನಾವು இடத்துல அவர்கள் வார்த்தைகளை மறந்து போகிறார்கள். ಇಲ್ಲಿ ಅವ್ರ ಮಾತುಗಳನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. கூட இருக்கிறவர் யார் என்பதை மறந்துட்டாங்க. ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಹೋದರು. இவங்க விசுவாச அளவு இவ்வளவு குறுகலா இருக்க காரணம் என்ன? ಇವರ ನಂಬಿಕೆ ಇಷ್ಟು ಕ್ಷೀಣಿಸಲು ಕಾರಣವಾದರೂ ಏನು? உள்ளே இருக்கிற இயேசுவை விட, ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಯೇಸುವಿಗಿಂತ வெளியே அடிக்கிற காற்றை பெரிதாய் பார்த்ததனால, ಹೊರಗಡೆ ಬಡಿಯುವಂತ ಗಾಳಿಯನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರು ನೋಡಿದ ಕೂಡಲೇ, பிரியமான சபையே, ಪ್ರೀತಿಯ ಸಭೆಯೇ, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವನು ಹೆಚ್ಚಿನವನು. சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு ಹೇಳುವರು ದೊಡ್ಡ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ. ஹalleluya, ஹalleluya. உலகத்தில் இருப்பவர்கள் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತವನು ಹೆಚ್ಚು. காற்றை குறித்து
ಯೇಸುವಿನಿடத்தில் பேசினார்கள். ಆ ಗಾಳಿಯ ಬಗ್ಗೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಬಳಿ ಬಂದು ಹೇಳಿದರು. இவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருந்தார். ಇವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಬೆಳೆದಿದ್ದರೆ இயேசுவை குறித்து அந்த காற்றை பார்த்து பேசியிருப்பார்கள். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಆ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದರು. இதுதான் சகரியா 4 சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದುವೇ ಜಕರಿಯ 4:7 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ಹೇ ದೊಡ್ಡ ಪರ್ವತವೇ ನೀನು ಎಷ್ಟು நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಮೇಲಿನ ಮುಂದೆ ನೀನು அவன் தலைக்கல்லோடு வருகிறான். ಅವನು ಮೂಲೆ ಕಲ್ಲಿನೊಂದಿಗೆ அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். ಅದಕ್ಕೆ ಕೃಪೆ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவர் அதுதான் சொன்னார். ದೇವರು ಅದನ್ನೇ ಹೇಳಿದನು. உனக்குள்ள கடுகு விதையளவு விசுவாசம் இருந்து ನಿನ್ನಲ್ಲಿ ಸಾಸಿವೆ ಕಾಳಿನಷ್ಟು இந்த மலையை பார்த்து ಈ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ನೋಡಿ பெயர்ந்து போன்னு சொன்னார். ನೀನು ಸಮುದ್ರಕ್ಕೆ ನಾಟಿಕೆ அது பெயர்ந்து போகும். ಅದು ನಾಟಿಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. என்னால சொல்ல முடியல. ஏன்? ನನ್ನಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. ಯಾಕೆ? விசுவாசத்தில் இன்னும் வளரவில்லை. ನಾನು ಈ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ. நான் விசுவாசத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்பதை அறிய எனக்கு ஒரு பரீட்சை அவசியமாக இருக்கிறது. ನಂಬಿಕೆಗೆ ಎಷ್ಟು ನಾನು ಬೆಳೆದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಅಗತ್ಯ. ஆமென். ஹalleluya. ஐயோ, அங்க அவர் கூட போனா காற்றடிக்க வேண்டாம். ಆತನ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡೋದು. அந்த சர்ச்சுக்கு போனா அவங்க ரொம்ப சத்தியத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க. ಆ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಆ ಸತ್ಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. வேண்டாம். விசுவாச விஷயத்துல ನಂಬಿಕೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ஆமென் நிற்காம போயிராத சபையே. ಓ ನಿಲ್ಲದೆ ಹೋಗುವಂತಹ ಒಂದು ಸಭೆಯ எதுக்காக? என்னுடைய ஃபெய்த்துடைய ஒரிಜಿನಲ್ ಸ್ಟೇಟ್ என்ன என்பதை நான் அறியணும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಮೊದಲನೆಯ ಒಂದು ಒರಿಜಿನಲ್ ಸ್ಥಿತಿ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾನು ತಿಳಿಬೇಕು. என்னுடைய ವಿಶ್ವಾಸ விஷயத்துல ನನ್ನ ನಂಬಿಕೆಯ ವಿಷಯವು ನನ್ನ ಭರವಸೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர். இந்த வார்த்தையை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம். ஆமென். நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம். ನೀವು ಕೈ ಚಾಚುವುದು ಬೇಡ. இயேசு கிட்ட நம்ம பல பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಹೇಳಿದಿರಲ್ಲ. எத்தனை பேர் பிரச்சனையை பார்த்து இயேசுவை குறித்து பேசியிருக்கோம்? ಎಷ್ಟು ಜನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡಿ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದಿರಿ? சன்பலாத் தோபியா வந்து நிற்கும் போது ಸನ್ಬಲ್ಲಟನು ತೋಬಿಯಾನು ಬಂದಾಗ அவர்களை பார்த்து நெகேமியா சொல்லுகிறார். ಅವರನ್ನು ನೋಡಿ ನೆಹೆಮಾಯ பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ಪರಲೋಕದ ತಂದೆ ಆಸ್ತ ನನಗಿದೆ, ನಾನು ಕೃತಜ್ಞನಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. உன் தேவன் யாருன்னு உன்னை சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து பேசு. ನಿನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದನ್ನು ಅದನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡು. உன் தேவன் யாருன்னு உன்னை சந்திக்கிற போராட்டத்தை பார்த்து பேசு. ನಿನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೀನು ನಡೆಸುವಂತ உன்னை பிடித்திருக்கிற பலவீனத்தை பார்த்து பேசு. ನಿನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಹಿಡಿದಿರುವಂತ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿ ಗದರಿಸು. கர்த்தர் நம்மை அப்படிதான் உருவாக்குகிறார். ಕರ್ತನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಯೆಶಾಯ 41வது அதிகாரத்திலே 41ನೇ ಅಧ್ಯಾಯ 14-15 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அடுத்த வசனத்தை கவனியுங்கள். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அடுத்த வார்த்தை, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அடுத்த வசனம், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் எப்படி மாத்துறேன் தெரியுமா? ನಿನ್ನನ್ನು ನಾನು ಹೇಗೆ ಬದಲಿಸಿದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ಈಗ ನಿನ್ನನ್ನು ಮಸಿದ ಮೊನೆ ಹಲ್ಲಿನ ಒಂದು ಯಂತ್ರಮಾಕುகிறேன். ಅತ್ತಿ ಕುಂಟೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದೆ. ಮಲೆகளை ನೀನು ಬೆಟ್ಟಗಳನ್ನ ಮಿದಿத்து ಒಕ್ಕುತ್ತಾ ಕುಂಜುகளை ಪುಡಿಗೈದು ಪದருக்கு
ஒப்பாக்கி விடுவாய், ಗುಡ್ಡಗಳನ್ನ ಹೊಟ್ಟು ಮಾಡುವಿ. அப்பொழுது என்ன வந்து அடிக்குமா? ಆಗ ಏನು ಬಂದು ತೂರುತ್ತದೆ? காற்று வந்து அடித்து ಗಾಳಿ ಬಂದು ಪಡೆದುಕೊಂಡು அடித்து கொண்டு போய்விடும். ಅದು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. என்ன புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம்! ನಿನ್ನನ್ನ ಚೂಪಾದ ಹತ್ತಿ ಕುಂಟೆ ನೇಗಿಲ ತರ ಅದು ಹೇಳ್ತದೆ. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். ಕರ್ತನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೀವು இவைகள் ಹುಡುಕಿ ಓದಿರಿ. ஒன்றும் ஜோடில்லாதிராது. ಇದು ಏನೋ ಇಲ್ಲದೇನೆ ಇಲ್ಲ. இதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ಕರ್ತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದರು. இந்த மலையை பார்த்து ಈ ಬೆಟ್ಟವನ್ನ ನೋಡಿ நீ பெயர்ந்து போ என்று சொன்னார். ನೀನು ಸಮುದ್ರಕ್ಕೆ ನಾಟಿಕೊ அது ಅನ್ನೋದಾಗಿರುವ. பெயர்ந்து போகும். ಅದು ಹೋಗ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. அதன் அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದ್ರೆ ಏನು? என்னுடைய விசுவாச அறிக்கை. ನನ್ನ ನಂಬಿಕೆ ಆರಿಕೆ. யாக்கோபு என்னும் பூச்சியை நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். ಯಾಕೋಬೆಂಬ ಕ್ರಿಮಿಯೇ ನಾನು ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ಹಿಡಿದಿದ್ದೇನೆ. நீ பேசி இப்ப இந்த மலையை பார்த்து. ನೀನು ಈ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ நீ ಮಾತಾಡು. பேசி இப்ப இந்த மலையை பார்த்து. ನೀನು ಈ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ನೋಡಿ ಮಾತನಾಡು. என்ன ஆண்டவரே பேச? ಏನ್ ದೇವರು நீ ಮಾತಾಡೋದು? சொல்லு பெரிய பர்வதமே. ನೀನು ಹೇಳು ದೊಡ್ಡ நீ ಪರ್ವತವೇ. எம்மாத்திரம். ನೀನು ಎಷ್ಟರವನು? நீ செருபாபேலுக்கு முன்பாக ಈ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಮುಂದೆ சமபூமியாவா. ನೀನು ಸಮಭೂಮಿಯಾಗಿ. இது எப்படி சாத்தியமாகும்? ಇದು ನೆಲಸಮ ಹೇಗೆ இது ಸಾಧ್ಯ? பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದ இது ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದ இது ಅಲ್ಲ. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ಕರ್ತನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಅದು ಆಗ್ತದೆ. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. காற்று வந்து அடிச்சிட்டு போகுமா? ಹಾಗಾಗಿ ಹೇಳ್ತದೆ ಅದು ಬಂದು ಗಾಳಿ ಬಂದು ತೂರಿಕೊಂಡು. அதுதான் ரூவா காற்று. ಅದು ರೂವಾ அதுதான் ಗಾಳಿ. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಗಾಳಿ. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்காக இமிடியேட்டா கிரியை செய்வார். ದೇವರನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಭರವಸೆಯಿಂದ ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹalleluya. எனக்காக கிரியை செய்வார். ನನಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன் காற்று இன்னும் அடிச்சிட்டே இருக்கு தெரியுமா? ಯಾಕೆ ಗಾಳಿ ಇನ್ನೂ ಬಡಿತಲಿದೆ? நம்ம பிரச்சனை ஆண்டவர்ட்ட மட்டும் தான் சொல்றோமே தவிர பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை சொல்ல மாட்டேங்கிறோம். ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ದೇವರ ಹತ್ರ ಬಳಿ ಹೇಳ್ತೀರಿ, ಆದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ನೋಡಿ ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿದ್ರೆ ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க. ದೇವರೇ இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ போதெல்லாம் காற்று நிக்கல, அது அடிச்சிட்டு தான் இருக்கிறது. ಅವರು ಕರೀತಿರುವ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಗಾಳಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಡಿತದೆ. கர்த்தரை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை கேளுங்கள். ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಈ ಸ್ವರಕ್ಕೆ அடிக்கிற புயலை பார்த்து இயேசுவை பேசுங்கள். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಡಿಯುವ ಗಾಳಿಗೆ ಯೇಸುವನ್ನ ನೋಡಿ வாழ்க்கையில் அடிக்கிற போராட்டத்தை பார்த்து இயேசுவை பேசுங்கள். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಹೋರಾಟಗಳು ಯೇಸುವನ್ನ ನೋಡಿ பெரிய பர்வதமே நீ ஏமாத்து. ಯೇಸು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವೇ. செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா. ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಮುಂದೆ ನೆಲ ಸಮ. அவன் தலைக்கல்லோடு வருகிறான். ಆತನು ತನ್ನ தலைக்கல்லோடு வருகிறான். ಮೂಲೆಗಲ್ಲಿನಿಂದ ಬರ್ತಾನೆ. தலைக்கல்லோடு வருகிறான். அதற்கு கிருபை 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 உண்டாவதாக. ಕೃಪೆ 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 ಉಂಟಾಗಲಿ. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೆ. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೆ. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ಸಮಸ್ಯೆ ನೋಡಿ என்னால ஏன் பேச முடியல? ನನ್ನಿಂದ ಯಾಕೆ ಮಾತಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ? நான் இவ்வளவு பிரசங்கம் கேட்டு இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தேன். ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ என் ஜெபத்துல கூட விசுவாசம் இல்லை. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸಹ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. என் பிரேயர்லயே விசுவாசம் வெளிப்பட மாட்டேங்குதுன்னா என் அறிக்கையில எப்படி விசுவாசம் இருக்கும்? ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ அறிக்கைಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಬರ್ತದೆ? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳ್ತದೆ? நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருங்க. ಓ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಅಚ್ಚಲ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇರ್ರಿ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತನು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರು. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. ஏன் இந்த பரீட்சை? ಯಾಕೆ ಈ ಪರೀಕ್ಷೆ? விசுவாச அளவன அறிய. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅಳತೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ಧರ್ಮೋಪದೇಶ 2:8 ಹೇಳುತ್ತದೆ. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ, தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அறியும்படிக்கும் அவர் உன்னை சோதித்து. அடுத்த வார்த்தை, உன்னை இந்த 40 வருஷம் இல்ல, உன் இருதயத்தில் இந்த உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವುದನ್ನು ನೀನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த ನಿನ್ನ 40 எல்லா வழியையும் ಎಲ್ಲಾ ಮಾರ್ಗದಲ್ಲಿ நினைப்பாயாக. ನನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳುತ್ತಿ. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியணும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವುದನ್ನು ನೀನು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க தெரியுமா? ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ஒண்ணும் தெரியாது. ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ஒண்ணுமே தெரியாது. ಏನು ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ. எசேக்கியேல் ಎಜೆಕೇಲನು அவனுக்கு கர்த்தர் ஒரு புத்தக சுருளை கொடுத்து ಆತನಿಗೆ ಒಂದು ಗ್ರಂಥದ ಸುರುಳಿಯನ್ನ ಕೊಟ್ಟು அவனை அதை உட்கொள்ள வைத்து ಅದಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ அவனை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி ಅವನನ್ನು ಒಣಗಿದ ಎಲುಬಿನ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ எலும்ப பார்த்து பேசுங்கிறார். ಈ ಎಲುಬಿನ ತಗ್ಗನ್ನ ನೋಡಿ ನೀನು ಮಾತನಾಡಿ பேசுங்கிறார்.
ನೀನು ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பேசிட்டு பாருங்கிறார். ನೀನ್ ಮಾತನಾಡಿ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பிரச்சனையை பார்த்து உன் கர்த்தரை குறித்து பேசு. ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಕುರಿತು ನಿನ್ನ ಕರ್ತನ ಬಳಿ ನೀನು ಮಾತನಾಡು. கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தையை பேசுங்கள். ಕರ್ತನ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಾತನ್ನ ನೀನು ಮಾತನಾಡು. எசேக்கியேல் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் காலுண்டி மகா பெரிய சேனையாய் நின்றது. ಎಜೆಕೇಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನೋಡುತ್ತಿರುವಾಗಲೇ ಅವುಗಳು ಕಾಲೂರಿ ಮಹಾ ಸೈನ್ಯವಾಗಿ ನಿಂತವು. பார்த்து கொண்டிருக்கையில், ನಾನು ನೋಡಿಕೊಂಡು ಇರುವಾಗಲೇ முதல்ல பேசு. ನೀನು ಮಾತನಾಡು ಫಸ್ಟ್. என்னால ஏன் முடியல? ನನ್ನಿಂದ ಯಾಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? என் வாழ்க்கையில ஒரு பரீட்சை வரும்போது தான் நான் எந்த ஸ்டேட்ல இருக்கிறேன்ங்கிற அந்த காரியத்தை நான் உணர்கிறேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಅಳತೆಯಲ್ಲಿ ಇದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಬರುವಾಗ ನಾನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. ಕರ್ತನೇ, ನನ್ನಿಂದ ಆಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ. என்னால முடியல ஆண்டவரே. ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ತಂದೆ. என்னால முடியல ஆண்டவரே. ನನ್ನ ಕೈಲಿ ಆಗ್ತಿಲ್ಲ. நிறைய பிரசங்கம் கேட்டாச்சு. ನಾನು ಎಷ್ಟು ಪ್ರಸಂಗ ஒரு ಕೇಳಿದೆ. புயல் அடிக்கும் போது என்னால அப்படி நிக்க முடியல. ಆದ್ರೆ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬಡಿಯುವಾಗ ನನ್ನ ಕೈಲಿ ನಿಲ್ಲಿಕ್ಕೆ ஏன் ಆಗ್ತಿಲ್ಲ. முடியல தெரியுமா? ಯಾಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? இப்ப இயேசು எழும்பி என்ன செய்கிறார்? ಈ ಯೇಸು ಎದ್ದು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆமா, இந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ಆತನು ಗಾಳಿ ಸಮುದ್ರವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ. மத்தேயு 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது. ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 8:26 ಹೇಳುತ್ತದೆ. வாசியுங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ನಂತರ ವಚನ. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவர். மார்க் 4:41 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் யாரோ. ಓ, ಈತನ್ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஏன் பேச முடியல தெரியுமா? ಯಾಕೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? இவங்களுக்கு இன்னும் இயேசு யாருன்னு சரியா தெரியல. ಇವರಿಗೆ ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. நல்ல பிரசங்கம் கேட்டாச்சு. ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಕೇಳಿದ್ರು. இயேசு யாருங்கிற அறிவு நமக்குள்ள இல்லைன்னா, ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்மால பேச முடியாது. ನಮ್ಮಿಂದ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் வெட்கமடையேன். ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. நான் என்ன வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். ಏನೇ ಬಂದರೂ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ನಾನು ನಂಬಿರುವ ಆತನನ್ನ ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಾನು ಬಲ್ಲೆನು. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடுத்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் க்ளோரி என்னை கீழ். ஆமென். இயேசு யாருங்கிற அறிவு இன்னைக்கு இல்ல. ಯೇಸು ಯಾರೆಂಬ ಅರಿವು ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. ஆமென். பைபிள் படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம்? ಸತ್ಯವೇದ ಓದುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ? கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை அறிய பைபிள் படிக்கிறது தானே ரொம்ப அதிகமா இருக்கிறது. ಕರ್ತನ ನನಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಓದೋದು. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம பைபிள் இப்ப பார்த்தாலே தெரியும். ಅದನ್ನ ಬೈಬಲ್ ತೆಗೆದ್ರೆ ನೋಡ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. நம்மோடு பேசின வார்த்தைகளை மட்டும் போட்டு லைனை போட்டு ಕರ್ತನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಮಾತುಗಳಿಗೆ ಲೈನ್ ಹಾಕಿ ಕಲರ್ ಹಾಕಿ ಇಡ್ತೇವೆ. ஆமென். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான், ಫಿಲಿಪ್ಪನು ನತಾನಯೇಲನನ್ನು ನೋಡಿ வேத ಹೇಳುತ್ತಾನೆ, புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை நம்ம பார்த்தோம், நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். ನಾನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತವರನ್ನು ನಾನು ಕಂಡೆನೆಂಬುದಾಗಿ. நான் இயேசுவோடு கூட இருந்தான். ನಾನು ಯೇಸುವಿನ ಸಂಗಡ ಇದ್ದರು. நான் இயேசுவோடு பயணித்தான். ನಾನು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರು. ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் விசுவாசின்னு சொன்னாலும் ನಾನು ಪೂರ್ಣ ಸುವಾರ್ತೆ ಪೆಂತೆಕೋಸ್ತೆ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ எனக்கு ಹೇಳಿದರು. இயேசு யாருன்னு தெரியல. ನನಗೆ ಯೇಸು ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ஒரு காட்டோட என் விசுவாசம். ಒಂದು ಗಾಳಿಯೊಂದಿಗೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ. ஒரு காட்டு போதும். ಒಂದು ಗಾಳಿ ಸಾಕು. எனக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டு ನನಗೆ ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க ஆமென், உங்க கரம் இருக்க பயமில்லை. இவங்க இயேசு யார் என்பதை அறியும் வரைக்கும் இவங்களால ஒவ்வொரு பிரச்சனையிலும் நிக்க முடியல. ಇವರು ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವವರೆಗೂ ಇವರಿಗೆ ಬರುವ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அதனாலதான் இயேசு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ಹಾಗಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದನು, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನ ಸಕಲದ ಸತ್ಯದ ಅನುಸಾರ இயேசுதான் சத்தியம். ಯೇಸುವೇ ಸತ್ಯ. இயேசுவினிடத்திலிருந்து எடுத்து நமக்கு தெரிவிக்கிறவர் தான் பரிசுத்தாவியானவர். ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವಂತದನ್ನ ತೆಗೆದು ನಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದೇ ಪರಿಶುದ್ಧ. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன்
பலன் அடைந்து ಹಾಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನೀವು எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುತ್ತೀರಿ. உன்னத பலன் நமக்கு தேவை. ಓ ಒಂದು ಪರಮ ಒಂದು ಬಲ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಬೇಕು. வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்கும் போது என்னால ஃபெய்த் என்னால விசுவாசத்தை பேச முடியலன்னா நான் விசுவாச நிலையில ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಡಿಯುವಂತ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಿ ನಾನು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು இந்த இடத்துல தான் நம்முடைய ஏக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಬೈಕ್ ಏನಾಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? ಈ உம்மை அறியணுமே. இது நம்முடைய ஜெபத்துல இது ஒரு முக்கியமான குறிப்பா இருக்கணும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದು ಪ್ರಮುಖ ವಿಜ್ಞಾಪನೆ ಆಗಿರಬೇಕು. முகமுகமாய் ஆண்டவரோடு பேசின மோசே ஆண்டவர்ட்ட வைக்கிற விண்ணப்பத்துல ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு இன்னும் உங்களை தெரியும். ಮುಖವಾಗಿ ನೋಡಿ ಮಾತನಾಡುವಂತ ಮೋಶೆ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ ಏನು ಗೊತ್ತುಂಟಾ? ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಿಳಿಬೇಕು, உங்களுக்கு தெரியணும்பா, ನಾನು ಇನ್ನು ನಿನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕಪ್ಪ, எனக்கு இது போதாத ஆண்டவரே, ನನಗೆ ಇದು ಸಾಲದಪ್ಪ. இப்படி கேட்டவனுக்கு தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே. ಈ ರೀತಿ ಕೇಳಿದಂತವನಿಗೆ ಕರ್ತನು ತನ್ನ ಕುರಿತು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿ முதலாவது மோசே கிட்ட கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? ಮೊದಲನೇದಾಗಿ ಮೋಶೆ ಬಳಿ ಕರ್ತನು ಏನು ಹೇಳಿದನು ಗೊತ್ತಾ? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். ನಾನು ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ. ஆனா இப்பொழுது கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? ಈಗ ಕರ್ತನು ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಗೆ ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಾನೆ? நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன், ನಾನು கிருபையுள்ளவராய் இருக்கிறேன், நான் சத்தியமுள்ளவராய் இருக்கிறேன், நான் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவராய் இருக்கிறேன், 1000 தலைமுறைಗಳಿಗೆ பிதாக்களின் அக்கிரமத்தை 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், ತಂದೆಯ ದೋಷ ಫಲಗಳನ್ನು 4 ತಲೆಯವರೆಗೂ ನಾನು ವಿಚಾರಿಸುವಂತವನಾಗಿರುತ್ತೇನೆ. இன்னும் அறியணும், ಇನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. அறியதான் நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியும். ಇನ್ನು ತಿಳಿತಿರುವಾಗ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இல்லன்னா மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், மோசே நீ யோசுவாவை அனுப்பிட்டு நீ வா, நான் உன்னை அடக்கம் பண்ண போறேங்கிறார். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮೋಶೆ ಬಳಿ ಮೋಶೆ ಬಿಟ್ಟು ನೀನು ಯೋಶುವ ನೀನ್ ಬಾ, ನಾನು மோசே கிளம்பி போறார். ಮೋಶೆ ಹೋಗ್ತಾನೆ. என்ன ஃபெய்த்ங்க, ಎಂತ ನಂಬಿಕೆ. அது நம்ம நாளை கேட்கலாம், ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ನಾಳೆ ಕೇಳುವ. நம்முடைய விசுவாச அளவு என்ன, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಅಳತೆ ಏನು, அதை அறிந்து கொள்ள கர்த்தர் பரீட்சை, ಅದನ್ನ ಮಾಪನ ಮಾಡಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಕರ್ತನು ಪರೀಕ್ಷೆ ಕೊಡ್ತಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ கர்த்தர் ஏன் இந்த பரீட்சை அனுமதிக்கிறார்? ಯಾಕೆ ಕರ್ತನು ಈ ಪರೀಕ್ಷೆ ಕೊಡ್ತಾನೆ? நம்முடைய அறிக்கையில் நாம் உறுதியாய் இருக்கிறோமா என்பதை அறிய, ನಮ್ಮ அறிக்கைಗಳಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿ ನಿಂತಿದ್ದೀವಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தை கேட்கும், ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ಕೇಳುವಾಗ வாக்குத்தத்தம் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு வந்த பிறகு, ಈ ವಾಗ್ದಾನ ನನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೃಢ ನಂಬಿಕೆ ಬಂದಾಗ என்ன பண்ணுவோம்னா அதை அறிக்கை செய்வோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಅದನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡ್ತೇವೆ. ಅದನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡ್ತೇವೆ. அந்த அறிக்கையில, ಆ ಅರಿಕೆಯಲ್ಲಿ நம்ம ಉறுதியா இருக்க, ನಾವು ದೃಢವಾಗಿರಲು கர்த்தர் நம்மை பரீட்சிக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில், ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 27ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட 275 பேர், பவுலையும் சேர்த்து 276 பேர் கப்பல் பயணம் புறப்படுகிறார்கள். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸೇರಿ 275 ಮಂದಿ ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. திடீரென்று ஒரு காற்று அடிக்கிறது, ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿಢೀರ್ನ ಒಂದು ಬೆರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது, ಅದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 20வது வசனத்தை வாசியுங்கள். 20ನೇ ವಚನ ಓದ್ರಿ. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. முழுமையும் நம்பிக்கை எல்லாருக்குமே அற்று போயிட்டு, அவருக்கு ಇರುವಂತ எல்லா ನಂಬಿಕೆ ಕಳಕೊಂಡರು. இப்படி இருக்கும்போதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் நடுவில் எழுந்து நிற்கிறார். ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಎದ್ದು ನಿಲ್ತಾನೆ. எழுந்து நின்று என்ன சொல்லுகிறான்? ಆತನು ಎದ್ದು ನಿಂತು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? 22வது வசனத்திலே, 22ನೇ ವಚನದಲ್ಲಿ, கப்பர் சேதமே அல்லாமல் ಹಡಗು ಹಾನಿ ಹೊರತು உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் உண்டாகும், ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಾಣ ನಷ್ಟ ಯಾರಿಗೂ ಬರುವುದಿಲ್ಲ. என் நிமித்தம் தேவன் உங்களுக்கு தயவு பண்ணினார், ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ದಯ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. 24 25 வசனங்களை வாசியுங்கள். 24 25 ವಚನಗಳನ್ನು ಓದ್ರಿ. பவுலே பயப்பட, ஒரு தூதன் வந்து இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசினா, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். என்னதான் புயல் அடிக்கட்டும், ಎಷ್ಟೇ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಲಿ,
ಅದು ನಾನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ಒಬ್ಬ ದೂತನು ಬಂದು ನನಗೆ ಹೇಳಿದನು, ನೀವು ಅಡಿಗೆ ನಷ್ಟ ಬರುತ್ತದೆ ಹೊರತು ಪ್ರಾಣ ನಷ್ಟ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. என்ன புயல் அடிக்கட்டும், ಏನೇ ಬಿರುಗಾಳಿ ಬರಲಿ, எனக்கு என்ன சொன்னாரோ அப்படிதான் நடக்கும். ನನಗೆ ಹೇಗೆ ದೂತನು ಹೇಳಿದನೋ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த அறிக்கை அவன் தனியாக சொல்லவில்லை. ಈ ಒಂದು ಅರಿಕೆಯನ್ನು ಆತನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நம்பிக்கை இழந்த 275 பேர் கேட்டுக்கொண்டிருக்க இவன் சத்தமிட்டு சொல்லுகிறான். ಈ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡ ಉಳಿತೀವನ್ನ ನಂಬಿಕೆ ಕಳ್ಕೊಂಡಂತ 274 ಮಂದಿ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾನೆ. அந்த கூட்டத்துல இவன் ஒரு பெரிய பாஸ்டரா கூட்டிட்டு போகல. ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಈತನನ್ನ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಲ್ಲ, கைதியா கூட்டிட்டு போறான். ಇವನೊಬ್ಬ ಸೆರೆಮನೆಯ ಕೈದಿ ಆಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. அந்த ಕப்பல்ல 100க்கு அதிபதி ಉಂಟು, ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಶತಾಧಿಪತಿ ಉಂಟು, ಕப்பல் ಕ್ಯಾಪ್ಟನ್ ಉಂಟು, ಆ ಹಡಗು ನಡೆಸುವಂತಹ ನಾಯಕ, ಅನೇಕರು ಇರ್ಕறாங்க, ಅನೇಕರು ಇತರರಿದ್ದಾರೆ, கைதிகள் ಅನೇಕರು ಇರ್ಕறாங்க, ಅನೇಕ ಸೆರೆ ಕೈದಿಗಳಿದ್ದಾರೆ. அத்தனை பேர் நடுவுல எழுந்து நின்று சொல்கிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. ಅವರ ಮುಂದೆ ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದಾನೆ, ನನಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಪ್ರಕಾರ ನಂಬಿಕೆயை வெளிப்படுத்துகிறான். ಆತನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದ. ನಂಬಿಕೆயை வெளிப்படுத்தினது மட்டும் இல்ல, ತನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದಲ್ಲದೆ 35வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் முன்னாடி அப்பத்தை எடுத்து சாப்பிடுறான். ಅವರು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದು ಧೈರ್ಯದಿಂದ ಅದನ್ನ ತಿನ್ನುತ್ತಾನೆ. அவன் சாப்பிட்டதை பார்த்து அடுத்த வசனத்துல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ಅವನ ಆಹಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ನೋಡಿ ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಧೈರ್ಯಪಡಿಸಿ ಅವ್ರಿಗೂ ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿದ. விசுவாச அறிக்கை, ಇವನ ನಂಬಿಕೆಯ ಅರಿಕೆ ಇವனை சாப்பிட வைக்கிறது மட்டும் இல்ல, ಇವನನ್ನು ಊಟ ಮಾಡುವುದಲ್ಲದೆ கூட இருக்கிறவங்களையும் பலப்படுத்துது. ಇವನ ಸಂಗಡ ಇರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. ಪ್ರಿಯமான ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಸೂழ்நிலை நிமித்தம் நம்ம குடும்பமா தளர்ந்திருப்போம். ಕೆಲವು ಸಾರಿ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ಸೋತು ಹೋಗಿದ್ದೇವೆ. ಅದು ನಡುவில் ಕರ್ತನು நமக்கு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறார். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮಗೆ ಪುನಃ ಪುನಃ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಉಚ್ಚರಿಸುತ್ತಿರುವಾಗ ஏன் அந்த இடத்துல பவுலுக்கு கர்த்தர் தூதனை வச்சு நினைவுபடுத்தினார்? ಯಾಕೆ ಪೌಲನಿಗೆ ಕರ್ತನು ದೂತನ್ನು ಕಳಿಸಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಬೇಕಿತ್ತು? பவுலை கொண்டு கூட இருக்கிறவங்களையும் திடப்படுத்துவது தேவ சித்தமாக இருக்கிறது. ಪೌಲನ ಮೂಲಕ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. சில சிச்சுவேஷன்ல ஃபேமிலியா தளர்ந்திருப்போம். ಕೆಲವು ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೋತು, அந்த நேரத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தும் போது, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುವ, கூடாரத்துல தளர்ந்திருக்கிற எல்லாரும் கேட்க அறிக்கை ಇಡುங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರೆಲ್ಲರೂ ಕೇಳತಕ್ಕಂತೆ ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. அறிக்கை ಇಡುங்க, ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. விசுவாசம் தேவனை கனப்படுத்தும், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ನಂಬಿಕೆ ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತದೆ, ಆ ಗಣಪಡಿಸುವಂತದ್ದು ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಆಗಿರಲಿ. ಆಮೆನ್. ಅದರಲ್ಲಿ ಬಲನ್ இருக்கிறது, ಅದರಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಉಂಟು, ಅದರಲ್ಲಿ ಜೀವನ இருக்கிறது, ಅವುಗಳಲ್ಲಿ ಜೀವವು, ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ இருக்கிறது, ಅವುಗಳಲ್ಲಿ ಭರವಸೆ ಅದೇ. அறிக்கையிடுங்கள், ಅವುಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை, ಇದು ಮುಂಚಿತವಾಗಿ ಪೌಲನಿಗೆ ತಿಳಿಸப்பட்டಂತ ಮಾತು. ಈ இடத்துல புதிய வார்த்தையெல்லாம் வெளிப்படுத்தல, ಇಲ್ಲಿ ಹೊಸ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಹೇಳಿಲ್ಲ. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை, ಈ ಮುಂಚೆ ತಿಳಿಸಿದಂತ ಮಾತು, ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை, ಈ ಮುಂಚೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಅದೇ ಉಪದೇಶ. இந்த வார்த்தை ஏற்கனவே எப்பொழுது சொல்லப்பட்டது? ಈ ಮಾತು ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವಾಗ ಹೇಳಿಪಟ್ಟಿತು? புயல் அடிப்பதற்கு முன்னதாக, ಗಾಳಿ ಬಡಿಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ. இப்பொழுது புயல் அடிக்கிறது, ಈಗ ಗಾಳಿ ಬಡಿತದೆ, எல்லா நம்பிக்கை ಅಟ್ಟು போயிட்டு, ಎಲ್ಲಾ ನಂಬಿಕೆ ಕಳಕೊಂಡರು. கர்த்தர் மீண்டும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். ಕರ್ತನ ಪುನಃ ಅದೇ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಅದರ ಅರ್ಥ என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? எத்தனை புயல் அடித்தாலும், ಎಷ್ಟೇ ಗಾಳಿ ಬಡಿದರು, எந்த புயலுக்கு வார்த்தையை தொட முடியாது. ಯಾವ ಗಾಳಿಗೂ ದೇವರ ವಾಕ್ಯ கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾನೆ. எந்த புயலுக்கு வார்த்தையை தொட முடியாது. ಯಾವ ಬಿರುಗಾಳಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. வார்த்தையை தொட முடியாது. ಯಾವ ಬಿರುಗಾಳಿ ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை நிறைவேறும். ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದೋದರೂ ನನ್ನ ಮಾತು ನೆರವೇರ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. யோபு வந்த ஆண்டவர்ட்ட, ಯೋಬನು சாத்தான் வந்த ஆண்டவர்ட்ட, ಸೈತಾನು ದೇವರ ಬಳಿ ಬಂದ. நீங்க யோபுக்கு வெல்த் தொடுங்கண்டா, ನೀನು ಯೋಬನ ಆಸ್ತಿಯನ್ನು தொட்டுக்கொண்டார். ಮುಟ್ಬಿಟ್ಟ. ஹெல்த்னா ಅವನ ಆರೋಗ್ಯ ಅದನ್ನು ಮುಟ್ಬಿಟ್ಟ. எல்லாமே அடிச்சான் சாத்தான், ಎಲ್ಲವನ್ನು ಒದೆ ಕೊಟ್ಟನು. அவனுக்கு தெரியல, ಆದ್ರೆ ಅವನಿಗೆ யோபு இன்னொன்னு பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறான். ಯೋಬನು ಇನ್ನೊಂದು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. யோபு சொல்கிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். ನನಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನ ನಿಬಂಧನೆಗಳ ಕಳೆದುಕೊಂಡೆ. அந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ನನಗೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. வாழ்க்கையில அத்தனை புயலை சந்தித்தும் இன்னும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்லுவீங்க, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಹೇಳ್ತೀರಿ ವಾಕ್ಯವನ್ನ ದೃಢವಾಗಿ ಪಡ್ಕೊಂಡವರಾಗಿರಿ, ಆ ವಾಕ್ಯವ ಕರ್ತನು ನನಗೆ ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், ನನಗೆ ಹೇಳುವ ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. நல்ல கையை தட்டி பாடுவோமா? எனக்காக யாவையும் இது முடிப்ப
குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவும் செய்து முடிப்பவர் நீரே நீரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென் 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 ಆಮೆನ್. இப்பொழுது கப்பல் சேதம் உண்டாகி எல்லாரும் ஒரு தீவுக்கு வராங்க. ಈಗ ಹಡಗು ಹಾನಿಯಾಗಿ ಒಂದು ದ್ವೀಪಕ್ಕೆ ಅವರು ಹೇಗೋ ಸೇರ್ತಾರೆ. நல்ல ஏற்கனவே தண்ணியில நனைஞ்சிட்டு வந்ததுனால ಮುಂಚಿತವಾಗಿ ನೀರಿನಲ್ಲಿ ಸೇರಿ ಅವರು ಬಂದಾಗ நல்ல குளிர், ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಬಹಳ ಚಳಿ, அனல் உண்டாக தீ மூட்டுறாங்க. ಬೆಂಕಿ ಕಾಯಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬೆಂಕಿ ಆಗ್ತಿದೆ. அவங்க பங்குக்கு எல்லாரும் விறகு எடுத்து போடுறாங்க. ಅವರವರ ಪಾಲ್ಗೆ ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நம்ம ஆளும் விறகு தூக்குறாங்க. ಈಗ ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿ ಕೈ ಕಟ್ಟಿಗೆ ತೆಗಿತಾನೆ. அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ಆ ಕಟ್ಟಿಗೆ ಒಳಗಡೆ ಏನಿತ್ತು? ஒரு விரியன் பாம்பு இருக்கிறது. ಒಂದು ವಿಷದ ಜಂತು ಇತ್ತು. அனல்னால ಬೆಂಕಿಯಿಂದ விறகுக்குள்ள இருந்த பாம்பு ಕಟ್ಟಿಗೆ ಒಳಗಡೆ ಇದ್ದ ಸರ್ அது பவுலின் கையை கவ்வி கொண்டது. ಅದು ಪೌಲನ ಕೈಯನ್ನ ಕಚ್ಚಿತು. கொத்திட்டு போனா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ಕಚ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. சில பிரச்சனை நம்மோட முடிஞ்சிருந்தா கூட சகிச்சிட்டு இருப்போம். ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮುಕ್ತಾಯವಾದ್ರೆ ನಾವು சில ಸಹಿಸ್ಕೊಳ್ಳೋದು. பிரச்சனை எல்லாரும் பாக்குறது வரை கையில தொங்கிட்டே இருக்கும். ಕೆಲವು ಸಾರಿ ಆ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲರೂ ನೋಡುವವರೆಗೂ ಕಚ್ಕೊಂಡೇ ಇರ್ತದೆ, தொங்கிட்டே இருக்கு. ಅದು ನೇತಾಡ್ತಿರ್ತೆ. 27வது அதிகாரத்துல 27ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பவுலை யாருமே குற்றப்படுத்தல. ಪೌಲನನ್ನು ಯಾರು ತಪ್ಪೋರಿಸಲಿಲ್ಲ. ஏன் குற்றப்படுத்தல தெரியுமா? ಯಾಕೆ ತಪ್ಪೋರಿಸಲಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? யூரோக்ளித்தான் காற்றுனால எல்லாரும் ಆ பாதிக்கப்பட்டாங்க. ಯೂರೋ ಆ ಹುಚ್ಚು ಗಾಳಿಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಹಾನಿಗೊಳ್ಳು. 28வது அதிகாரத்துல 28 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எல்லாருமே பவுலை குற்றப்படுத்துறாங்க. ಎಲ್ಲರೂ ಪೌಲನನ್ನ ஏன்னா அந்த பாம்பு அவனை மட்டும்தான் கடிக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಹಾವು ಪೌಲನನ್ನು ಮಾತ್ರ ಕಡಿಯುತ್ತದೆ. இந்த கோவிட்ல ஒருத்தங்க பாதிக்கப்பட்டா ಈ ಕೋವಿಡ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಾಧೆಗೆ ಒಳಗಾದ್ರೆ குற்றப்படுத்த மாட்டாங்க. ಯಾರನ್ನ ದೂರ ಹೊರಿಸ್ತಿಲ್ಲ. ஏன்னா அது எல்லாருக்கும் வந்துட்டு. ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದಿತ್ತು. யாருக்கெல்லாம் கோவிட் வந்துச்சு? ಯಾರಿಗೆಲ್ಲ ಬಂದಿತ್ತು? நானே சொல்லிறேன். டெஸ்ட் எடுத்த எல்லாருக்கும் வந்துச்சு. ಟೆಸ್ಟ್ எடுத்து ತಗೊಂಡು ಎಲ್ಲರಿಗೂ ಬಂತು. டெஸ்ட் எடுக்காத யாருக்குமே வரல. ಟೆಸ್ಟ್ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದವರಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. எல்லாருக்குமே வந்துட்டு போச்சு. ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದು ಹೋಗಿ. எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை நமக்கும் வந்தா பிரச்சனை இல்லை. ಎಲ್ಲರಿಗೂ ಬರೋ ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಬಂದ್ರೆ ಅದು ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. ஆனா யாருக்குமே வராத பிரச்சனை நமக்கு வரும் தெரியும். ಯಾರಿಗೂ ಬರದ ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಬಂದರೆ எல்லாரும் நீதிமான் ஆயிருவாங்க. ಎಲ್ಲರೂ ನೀತಿವಂತರಾಗ, எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆயிருவாங்க. ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗ. யோபுவுக்கு ஆறுதல் சொல்றதுக்குன்னு 4 நண்பர்கள் வந்தாங்க. ಯೋಬನಿಗೆ ಸಂತೈಸುವಿಕೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ 4 கூடுமான வரையில மேக்சிமம் ஆறுதல் சொல்ல வராமல் இருக்கிறது நல்லது. ಸಾಧ್ಯವಾಗುವಷ್ಟವರೆಗೂ ಸಂತೈಸುವಿಕೆ கிருபை பெற்றவங்க அந்த எரியிற தீல 2 லிட்டர் எண்ணெய் ஊத்திட்டு ஜோமன்ட்டு வர போவாங்க. ಕೆಲವರು ಉರಿಯುವ ಬೆಂಕಿಗೆ ಇನ್ನ 2 ಲೀಟರ್ ಸಿಮೆಂಟ್ ಒಯ್ದು ಅದಕ್ಕೆ ಉರಿಸಿ அது வரைக்கும் அவர் உதடினாலே பாவம் செய்யல. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಬಾಯಿಂದ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. சிலர் அப்படி இப்படி சும்மா இருக்காதீங்க, ஏதாவது சொல்லுங்க. ಇವ್ರು ಸುಮ್ಮನೆ ಇರ್ಬೇಡ್ರಿ, ಏನಾದ್ರು ಹೇಳ್ರಿ. அவரு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். ಆತನು ಮಾತಾಡಲು ಆರಂಭಿಸಿದ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. இப்ப எல்லாரும் பார்க்கறாங்க இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். ಈ ವ್ಯಕ್ತಿ ಏನೋ ತಪ್ಪು ಮಾಡಿದಾನೆ. இந்த இடத்துல தான் பவுல் பதறவில்லை. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೌಲನು ಅದನ್ನ அவன் உதறினான் என்று சொல்லப்படும். ಚಾಡಿಸಿ ಬಿಟ್ಟನು ಆತನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 5வது வசனத்தை வாசியுங்கள். 5ನೇ ವಚನ. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டான். ಅವನು ಆ ಜಂತುವನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಜಾಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. உதறி போட்டான். ಚಾಡಿಸಿ ಬಿಟ್ಟ. பரீட்சை என்றே தெய்வம் അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്, എന്തിനെന്നു ചോദിക്കില്ല എന്റെ നന്മയ്ക്കായി നറി. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா கண்களும் பார்க்கிறார்கள். ಎಲ್ಲ ಕಣ್ಣು ನೋಡ್ತಿದೆ. இப்ப அவன் கையில ಈಗ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ பாம்பு தொங்கிட்டு இருக்கு. ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಹಾವು அவனை ನೇತಾಡ್ತಿದೆ. கடிக்கும் வரைக்கும் அது விரியன் பாம்பு. ಅದು ಕಡಿಯುವವರೆಗೂ ಅದು ವಿಷದ ಜಂತು. கடிச்சதும் விஷப்பூச்சி. ಅದು ಕಟ್ಟಿದ ನಂತರ ಅದು ವಿಷದ ಸರ್ಪ. ஆனா தொங்க தொங்க அது பூச்சி. ಅದು ನೇತಾಡುವಾಗ ಅದು ಬರೀ ಹುಳ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜனங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? ಜನರೆಲ್ಲ ಹೇಗ್ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ? இவன் இப்பொழுது வீக்கம் கொண்டு ಇವನು ಈಗ ಊತ இவன் ಮಾಡಿ இப்ப கீழே விழுவான்னு பார்க்க ಯಾವಾಗ ಇವನು ಬಿದ್ದೋಗ್ತಾನ ನೋಡಿ நேரம் மாறி நடக்குது. ಅಯ್ಯೋ ಏನೇನಾಗ್ತದ ನೋಡು. விரியன் பாம்பு, ಓ ವಿಷದ ಸರ್ಪ, விஷ பூச்சியாச்சு. ಅದು ವಿಷದ ಜಂತು. விஷ பூச்சி ಈ ವಿಷದ ಜಂತು பூச்சியாச்சு. ಈಗ ಹುಳ ಆಯ್ತು. பூச்சி ಆ ಹುಳ
தீயில விழுந்து. ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ஹalleluya. நிக்க வேண்டிய தேவ பிள்ளைக்கு முன்னாடி சத்துரு வந்து நின்னுட்டானா, ನಿಲ್ಲಬೇಕಾದ ದೇವ ಸೇವಕನ ಮುಂದೆ ಸೈತಾನನು ಬಂದ. அவனை வீழ்த்த ஒரு கல்லு போதும். ಅವನನ್ನ ಬೀಳಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಲ್ಲು ಸಾಕು. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில போராட 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 ಸಮಸ್ಯೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಡಲು எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க வீக்காகி விழுந்துருவீங்க. ಎಲ್ಲಾರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ತಲೆ ತಿರುಗಿ ಬೀಳ್ತೀರಿ ಕೆಳಗಡೆ. ஆனா ரிசல்ட் மாறி நடக்கும். ಆದ್ರೆ ಫಲಿತಾಂಶ ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತುಂಟಾ? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா நினைப்பதற்கு அதிகமா நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಬೇಡಿಸುವುದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಿಂತ விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யும். ನಂಬುವವನ ಒಳಗಡೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತದೆ. அந்த வல்லமையை மேற்கொள்ளுகிற எந்த விஷமும் கிடையாது. ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಜಯಿಸುವ ಯಾವ தட்டி ஆமென் சொல்லுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் ஏனிக்காய். ஹalleluya. நல்ல கவனிங்க. கவனிச்சு கேட்கலாம், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் இதை அலோவ் பண்ணீங்க? ದೇವರೇ ಯಾಕೆ ಇದನ್ನ ಅನುಮತಿಸಿದಿ? இப்போ பவுல் கையில இந்த பாம்பு கடிச்சுல, ಈಗ ಪೌಲನಿಗೆ ಹಾವು சில ಕಚ್ಚಿಲ್ಲ. பிரச்சனை நம்மள மட்டும் தான் ஃபேஸ் பண்ண விடுவார். ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ ನಾವು ಮಾತ್ರ ಫೇಸ್ ಮಾಡ್ಬೇಕಾಗ. வேற யாராவது ஃபேஸ் பண்ணா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಅದನ್ನ ಫೇಸ್ ಮಾಡಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಆಗ್ತದೆ. ஹalleluya, ಹalleluya. ஆமென். போர்த்திபாரின் மனைவி பிரச்சனையை யோசேப்பு ஃபேஸ் பண்ணார்ல. ಪೊಟಿಫರನ ಹೆಂಡತಿಯ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಯೋಸೇಫನು இதே யோசேப்புக்கு பதில் யூதாவே வேற யாராவது கொண்டு விட்டா அங்க வேற மாதிரி ஆயிருக்கும். ಅದೇ ಯೋಸೇಫನ ಜಾಗದಲ್ಲಿ ಯೂದ ಏನಾದ್ರು ಇದ್ರೆ ಬೇರೆ ಆಗಿರ್ತಿತ್ತು. சில பிரச்சனை நம்மள தான் ஃபேஸ் பண்ண விடுவோம். ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ ನಾವು ಫೇಸ್ ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ. வேற யாராவது ஃபேஸ் பண்ணா அது பெரிய பிரச்சனை. ಹಾಗಾಗಿ ಬೇರೆಯವರು ಯಾರಾದ್ರೂ ಅದು ಫೇಸ್ ಮಾಡಿ ದೊಡ್ಡದಾಗ್ತದೆ. இந்த பாம்பு அந்த கூட்டத்துல வேற யாரையாவது கடிச்சிருந்தா, ಈ ಹಾವು ಬೇರೆ ಯಾರನ್ನ ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಕಡಿದಿದ್ದಾರೆ, அவங்க செத்திருப்பாங்க. ಅವರು ಸತ್ತಿರ್ತಿದ್ದರು. இந்த பாம்பு பவுல கடிச்சதுனால, ಆದ್ರೆ ಈ ಹಾವು ಪೌಲನ ಕಚ್ಚಿದ್ದರಿಂದ பாம்பு செத்துச்சு. ಈಗ ಹಾವು ಸತ್ತಿದೆ. சில பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல வேற யாராவது ஃபேஸ் பண்ணிருந்தா, ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇರೆ அவங்க இல்லாம போயிருந்திருப்பாங்க. ಅವರು ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತಿದ್ರು. இப்ப தெரியுதா ஏன் உங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறாருன்னு? ಗೊತ್ತಾಯ್ತಾ ಯಾಕೆ ನೀನು ಆ ಸಮಸ್ಯೆ? உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர். ಈಗ ಹೇಳಿ, ಲೋಕದಲ್ಲಿ தட்டி ஆமென் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷையில் ಅನ್ಯ ಭಾಷೆ கர்த்தர் பெரியவர். ಕರ್ತನು ದೊಡ್ಡವನು. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಂತವರಿಗೆ சகலமும் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்கு, ಸಕಲವು ಒಳಿತಾಗಿ ನಡೀತದೆ. சகலமும் நன்மைக்கு, ಎಲ್ಲವೂ ಅನುಕೂಲವಾಗಿ ನಡೀತದೆ. நன்மைக்கு ಎಲ್ಲ ಅನುಕೂಲವಾಗಿಯೇ ನಡೀತದೆ. என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். ದೇವರು ನನಗೆ ಕೆಟ್ಟು ಬಗೆಯುವನು. எனக்கு தீமை செய்ய மாட்டார். தேவன் எனக்கு கேடு பகிர்ந்ததில்லை. சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார். ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೇಡು ಬಗೆಯುವುದಿಲ್ಲ. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳು ಇದನ್ನ. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. க்ளோரி, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாத உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதெதுவும் உம்மால் கூடாதெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya.
கர்த்தர் கைவிடவே மாட்டார். ಕರ್ತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಾಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ என்பவர்கள் அறிக்கையிட்டார். ಶದ್ರಾಕ್ ಮೇಷಾಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬಂತ ಯುವಕರು ಅವರು அறிக்கை ಇಟ್ಟರು. அந்த அறிக்கையை கேட்டு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? ಮಾತಿನ அறிக்கைಯನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನೇನು மழையை கட்டளையிட்டு அக்கினியை அணைத்திருக்கணும். ಆತನು ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ಆರಿಸಲಿಕ್ಕೆ ಮಳೆಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿರಬೇಕು. அக்கினி 7 மடங்கு அதிகமாகிறது. ಆದ್ರೆ ಆ ಬೆಂಕಿ ಅದಕ್ಕಿಂತ 7ರಷ್ಟು ಹೆಚ್ಚಾಯಿತು. ஹalleluya ஹalleluya. நேத்துல நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ನಮ್ಮ ಜೊತೆಲಿರುವವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ வாய் வச்சிட்டு சும்மா இருந்தா கூட பிரச்சனை. ನೀ ಬಾಯಿ ಇಟ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೂ ಸಮಸ್ಯೆನೇ. இல்ல ಇಲ್ಲ, அக்கினி அதிகமாக ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆ ಹೆಚ್ಚಲು. ஹalleluya. ஒரு சத்தியம் அங்க உண்டு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸತ್ಯ ಉಂಟು. ஆமென். இவ்வளவுதான் எனக்கு திராணி. ಇಷ್ಟೇ ನನಗೆ ಅದಕ್ಕೆ மேல முடியாதுன்னா ಇದನ್ನ ದಾಟಿ ಆಗೋದಿಲ್ಲ. அடுத்த செகண்ட் என் அப்பா அங்க நிப்பா. ನೆಕ್ಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ತಂದೆ அடுத்த செகண்ட் என் ஆண்டவர் அங்க நிப்பா. ನೆಕ್ಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ನನ್ನ ತಂದೆ. ஹalleluya 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 ஹalleluya. சீஷர்கள் அமைதியான கடலில் இயேசு நடக்கிறவராக காணவில்லை. ಶಿಷ್ಯರು ಅವರು ಯೇಸು ಅಲುಗಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಅವರು எப்பொழுது ನೋಡಲಿಲ್ಲ. கொந்தளிப்பை கண்டார்களோ அப்பொழுது இயேசு அங்கே நடக்கிறதை கண்டார்கள். ಯಾವಾಗ ಸಮುದ್ರ ಬೋರ್ಗಡಿತು ಆಗ ಯೇಸು ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆಯುವುದನ್ನು ಅವರು ಕಂಡರು. ஆபிரகாம் மோரியா மலையை நோக்கி ஈசாக்கோடு பயணிக்கும் போது ஆட்டுக்கடாவை காணவில்லை. ಅವರು ಅಬ್ರಹಾಮನು ಮೋರಿಯ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ಆ ಟಗರು ಅವನಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. கத்தியை ஓங்கினானோ அப்பொழுது ஆட்டுக்கடாவை ಯಾವಾಗ ಕತ್ತಿಯನ್ನು ಚಾಚಿದನು ಆಗ ಟಗರಿನಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ மேல எனக்கு முடியாது என்கிற ஒரு நிலை வந்தா, ಇನ್ಮೇಲೆ ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿರುವ ಸ್ಥಿತಿ ಬಂದ್ರೆ, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் எனக்காக அங்கே வந்து நிற்பார். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஜனங்கள் எல்லாரும் காலேபுக்கு விரோதமாய், காலேபு யோசுவாக்கு விரோதமாய் கல்லை எறியும்படி கையில கல்லை எடுத்த போது ಜನರೆಲ್ಲರೂ ಯೋಶುವ ಕಾಲೇಬನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಲ್ಲನ್ನು கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ಕರ್ತನ ಪ್ರತ್ಯಕ್ಷದ ಮಹಿಮೆ நாங்கள் ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அறிக்கையிட்டது. ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಡಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದೆ. 7 மடங்கு அதிகமாக ಆ ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆ 7ರಷ್ಟು ಹೆಚ್ಚಿದ. அவர்கள் 3 பேர் அதுக்குள்ளே தூக்கி போடப்பட்டார். ಅವರು 3 ಜನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ஹalleluya ஹalleluya. தூக்கி போட்டவன் கண்ணை கசக்கி பார்க்கறான். ಆ ಬಿಸಾಡಿದವನು ಕಣ್ಣನ್ನು ಉಜ್ಜಿ ನೋಡ್ತಾನೆ. நான் 3 பேரை ಎಲ್ಲವ தூக்கಿ போட்டேன். ನಾನು ಹಾಕಿದ್ದು ಬರೀ 3 ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ, நாலாவது ஒருத்தர் இருக்கிறாரு. 4ನೇ ಒಬ್ಬವನು ಇದ್ದಾನಲ್ಲ. வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு தான் அது 4வது ஆள். ಹೊರಗಡೆಯಿಂದ ನೋಡುವವರಿಗೆ ಅದು 4ನೇ ವ್ಯಕ್ತಿ. உள்ள இருக்கிறவங்களுக்கு அவர்தான் ஃபர்ஸ்ட். ಆ ಒಳಗಡೆ ಇರುವಂತವರಿಗೆ ಅವರೇ ಫಸ್ಟ್. அவர்தான் ஃபர்ஸ்ட். ಆ ಒಳಗಡೆ ಇರುವಂತವರಿಗೆ ಅವರೇ ಫಸ್ಟ್. சந்திக்கிற பிரச்சனையை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் தேவன் சந்திப்பா. ನಾನು ಸಂಧಿಸುವ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನ ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. கூப்பிடுறாரு நேபுகாத்நேச்சார், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளை வெளியே வாங்கங்கறார். ಈಗ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಕರೀತಾನೆ, ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರ ಸೇವಕರೇ ಎಂಬುದಾಗಿ. ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಾಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಏನು ಹೇಳಿರಬೇಕು? கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு வரோம், ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇದ್ದು ಬರ್ತೀವಪ್ಪ. ஏன்னா உள்ள யார் இருக்கறா? ಯಾಕಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಯಾರು ಇರೋದು? வெளிய பார்க்கல ಅವರೇ. ಹೊರಗಡೆ ಅದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. கொஞ்ச நேரம் கூட, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ. ராஜா ப்ளீஸ் ಪ್ಲೀಸ್ ರಾಜಾ, இப்பதான் நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ರಾಜಾ ಈಗಲೇ கொஞ்ச நேரம் கூட, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ. ஆமென். என்ன இதன் அர்த்தம் தெரியுமா? ಏನು ಇದರ ಅರ್ಥ? பிரதிகூலத்தை பார்த்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. ಓ, ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ನೀನು ವ್ಯಥಪಡ್ತಿದೀಯಲ್ಲ. கர்த்தர் மேல் பாராட்டுகிற அன்பை நீ காணும்போது, ಕರ್ತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡಿ, குறித்து புலம்பினாதையோ அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள் வரப்போகிறது. எதை குறித்து முறையிட்டாயோ அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சில உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நாவில் உணர்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರವಾದಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯಾರೆಲ್ಲ ನೊಂದು ಅಳುತ್ತಿದ್ದೀರೋ ಆ ಸಮಸ್ಯೆಗಳು ಎಲ್ಲವೂ ತೀರಿ ಹೋಗ್ತದೆ. குறித்து அழுதீர்களோ அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லும். ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಅತ್ತೋ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಂತ ದಿನಗಳು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬರ್ತದೆ. எரிதில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിതിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, വീഴുന്നതു തീലല്ല, യേശുവിൻ കരങ്ങളില. விழுந்தது தீலல்ல, விழுந்தது தீலல்ல. ஆமென். என் இயேசுவின் கரங்களில. பாடுவோம் பரீட்சை. கைகளை தட்டி, பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. Glory. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ
അതിമ്രം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഹല്ലേലൂയ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. Praise God. Hallelujah. ವಂದನೆ. எதற்காக இந்த பரீட்சை? ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ நம்முடைய ಪರೀಕ್ಷೆ? விசுவாச அளவை அறிய, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅಳತೆ ಮಾಪನ ಮಾಡಲು, நம்முடைய அறிக்கையில் உறுதியா இருக்கிறோமா என்பதை அறிய. ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ದೀವ ಎಂಬುದಾಗಿ. மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை அறிய. ಯಾವ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೀವು ಇದ್ದೀರಿ? மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம், ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ, அதனுடைய 35-36 வசனங்கள். ಅದರಲ್ಲಿ 35-36ನೇ ವಚನಗಳು. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ಆತನ ಹೀಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿರುವ ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ಇನ್ನು ಬೋಧಕರಿಗೆ ನೀನು ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ. எவீரு ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து தன் மகள் வியாதியா இருக்கிறாள், நீங்க வந்து அவளை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று அவரை மிகவும் கெஞ்சி வேண்டுகிறான். ಯಾಯಿರನ ಮಗಳು ಸತ್ತು ಬಿದ್ದಿದ್ದಾಳೆ, ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದು ಗೋಳಾಡುತ್ತಾ, ಸ್ವಾಮಿ ನೀವು ಬಂದು ಬದುಕಿಸಿಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. இயேசுவும் அவனோடு கூட பயணிக்கிறான். ಯೇಸು ಆತನೊಂದಿಗೆ ಪ್ರಯಾಣಿಸುತ್ತಾನೆ. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಾಯ್ತು. இதற்கிடையில ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இயேசு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறான். ಯೇಸು ಆತನ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. இப்படி இருக்கும்போது ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டாள். ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ 12 ವರ್ಷದಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗದಿಂದ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದು ಕೂತಳು. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ಅಲ್ಲಿವರೆಗೂ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. அவருடைய வல்லமை அவளை தொட்டு சுகமாக்கினது. ಆತನ ಶಕ್ತಿ ಆಕೆಯನ್ನು ಮುಟ್ಟಿ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ಅಲ್ಲಿವರೆಗೂ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ஆனா இயேசு நின்னுட்டார். ಆದ್ರೆ ಯೇಸು ನಿಂತನು. இயேசு நிக்காம போயிருந்தா, ಯೇಸು ನಿಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. மகள் மரிப்பதற்கு முன்னே இயேசு வீட்டுக்கு போயிருக்கலாம். ಆಕೆ ಸಾಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾಯರನ ಮನೆಗೆ ಹೋಗಿರಬಹುದು. இயேசு நின்னுட்டார். ಆದ್ರೆ ಯೇಸು ಅಲ್ಲಿ ನಿಂತ. இயேசு நின்னு என்ன தொட்டது யாருன்னு கேட்டா. ಯೇಸು ಅಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳಿದ, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು ಯಾರು? நம்ம பயந்து ஃப்ரெண்ட்ல வந்தாங்க. ಆಕೆ ಭಯಪಟ್ಟು ಮುಂದೆ ಬಂದಳು. சொல்லுவோம், சாட்சியை சொல்லுன்னு பேசுறாரு. ಹೇಳು ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡು. இந்த 12 வருஷ கதையை சொல்றாங்க. 12 ವರ್ಷದ ಕತೆ ಆಕೆ ಹೇಳಿದಳು. சிலர் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சு, ಕೆಲವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರೆ சாயங்காலம் விடியற்காலம் ஆகி, ಸಾಯಂಕಾಲ ಪ್ರಾತಃ ಕಾಲ ಆಗಿ. இப்ப எல்லாருக்குமே அந்த சாட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. ಈಗ ಸಾಕ್ಷಿ ಎಲ್ಲರೂ ಬಹಳ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நெஞ்சு பக்கு நடிக்குது. ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಎದೆ ಬಡಿತಾ ತುರಿದು ಯಾರಿಗೆ? ಚರ್ಚಿல பாஸ்டருக்கு மட்டும் அடிக்கும் பக்கு. ಪಾಸ್ಟರ್ வைப்பாங்க. ಯಾವಾಗಪ್ಪ ಆಗ್ತಾರೆ? அங்க யவீருக்கு அடிக்குது. ಅಲ್ಲಿ ಯಾಯಿರನಿಗೆ ಎದೆ ಬಡಿತಿದೆ. ಅವರು போதகரே வெயிட் பண்ண, இப்பதான் முதல் வருஷமே ஆயிருக்கு. ಬೋಧಕನೇ ಈಗಪ್ಪ ಅವನು ಮೊದಲೇ ವರ್ಷ ಆಗಿದೆ. எங்க அப்பா இருக்கும்போது ನನ್ನ ತಂದೆ சாட்சி டைம் உண்டு. அப்போ ನನ್ನ ತಂದೆ ಇರುವಾಗ சாட்சி சொல்றவங்க கிட்ட எல்லாம் போகும். ಕಾರ್ಡ್ಲೆಸ್ ಮೈಕ್ ಎಲ್ಲ ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ, ಸಾಕ್ಷಿ ரொம்ப எடுத்துட்டாங்க. ಒಬ್ಬರು ಸಾಕ್ಷಿ ತುಂಬಾ ತೆಗೆದುಕೊಂಡು 10 to 1 ಸರ್ವಿಸ್. ಆಗ 10 ರಿಂದ 1 ಗಂಟೆಗೆ தாண்டிட்டு 10 ಗಂಟೆ ದಾಟಿ 12:10 ஆயிட்டு 12:10 ಆಯ್ತು. அப்ப அந்த சாட்சி முடிஞ்சது அப்பா அப்படி மெசேஜ் கிளம்புறாங்க. அப்போ பின்னாடி ஒரு 70-75 வயசு பாட்டி கிளம்புறாங்க. ಇಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅವರು ಬಂದು ಮೆಸೇಜ್ ಗೆದ್ರೆ ಅಲ್ಲಿ 70 ವಯಸ್ಸಿರುವ ವಯಸ್ಸಾನவங்க அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லிருங்கன்னு மைக் கொடுக்க சொன்னாங்க. ಅವರಿಗೆ ಕಷ್ಟಪಡೋದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಮೈಕ್ ಕೊಟ್ಟು அவங்க மைக் வாங்கிட்டு ಅವರು ಮೈಕ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ನಾನು 8ாம் வகுப்பு படிக்கும் போது ನಾನು 8ನೇ ಕ್ಲಾಸ್ ಓದುವಾಗ எங்க அப்பா அந்த மைக் வாங்கு, ಆ ಮೈಕ್ ತೆಗೋತೆ நீங்க போற மெதுவா சொல்லிட்டு வாங்க, ನೀ ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನಕ್ಕೆ 12 ವರ್ಷ ಕಥೆயை சொல்றாங்க. 12 ವರ್ಷ ಕಥೆ ಹೇಳ್ತಾರೆ. எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு ಎಲ್ಲ ಹೇಳಿ ಮುಗಿಸಿ ஆண்டவர் வந்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ಕರ್ತನು ಹೇಳಿದನು, ಮಗಳೇ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನ பார்த்திருப்பார், அவளை ரட்சிச்சுச்சு. ಆಕೆ ರಕ್ಷಿಸಿತು. என் விசுவாசம் எல்லாம் போச்சு, ನನ್ನ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ಹೋಯಿತು. இப்படி அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் 35 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ಇನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ಎಂಬುದಾಗಿ 24வது வசனத்துல அவனோட கூட போனார்னு இருக்கு. 24ನೇ ವಚನ, ಆತನು ಯಾಯಿರನ ಸಂಗಡ ಹೋದನೆಂಬುದಾಗಿ. பாருங்க, வீட்டு பக்கத்துல வந்து நின்னு பேசிட்டு இருக்கிறார். ಆದ್ರೆ ಮನೆ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஒரு சத்தியத்தை கேளுங்க, ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ರಿ. ஆண்டவரால் ஒரு தாமதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ದೇವರಿಂದ ಒಂದು ಅಡಚಣೆ ಬರ್ತಿದೆ ಅಥವಾ ತಡ ಆಗ್ತಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, முழு உத்தரவாதத்தை அவரே எடுத்துக்கொள்வார். ಅದನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಜವಾಬ್ದಾರಿ ಆತನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, ಕ್ಲುಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ, முடிவிலே அது விளங்கும், ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಅದು ವ್ಯಕ್ತವಾಗುತ್ತದೆ. அது பொய் சொல்லாது, ಅದು ಸುಳ್ಳಾಡುವುದಿಲ್ಲ. தாமதித்தால் நீ அதற்கு காத்திரு, ಅದು ತಡವಾದರೂ ನೀನು ಅದಕ್ಕೆ ಕಾಯ್ತು, நிச்சயமாய் வரும். ಅದು ತಪ್ಪದೆ ನಿನ್ನನ್ನು ಸೇರ್ತದೆ, தாமதிப்பது இல்லை, ಅದು ತಡವಾಗುವುದೇ ಇಲ್ಲ. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். ಇಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ, நிச்சயமாய் வரும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ, நிச்சயமாய் வரும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஆமென், ஆமென். இப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, போதகரை ஏன் ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ வருத்தப்படுத்துகிறீர்கள்,
ಬೋಧಕರಿಗೆ ತೊಂದರೆ அவன் ಕೊಡಬೇಡ. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் யவீர் எங்க போய் இருக்கிறார். ಆದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಯಾಯರನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. மகள் வந்து மரண படுக்கையில் இருக்கிறார். ಅನೇಕರು ಮರಣದ ತರುವಾಯದಲ್ಲಿ யவீர் வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ಯಾಯರನು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಿರುವಾಗ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. எல்லார்கிட்ட நம்பிக்கையா சொல்லிட்டு போறார். ಆತನು ಎಲ್ಲರ ಬಳಿ ಹೇಳಿದಾನೆ, ಯೇಸು ನಮ್ಮ ஊருக்கு வந்திருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮ ಊರಿಗೆ நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன், என் மக பிழைச்சு. ನಾನು ಆಕೆಯನ್ನು ಆತನನ್ನ ಕರೆದು ನನ್ನ ಮಗಳನ್ನ ಬದುಕಿಸ್ತೇನೆ. இப்போ இந்த செய்தி, ಈ ಒಂದು ಸಂದೇಶ, இந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா, ಈ ಸಂಭವ ನಡೆಯದೇ ಇದ್ದಿದ್ರೆ அவ மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு உள்ள போயிருந்திருப்பார். ಆತನು ಆಕೆ ಸಾಯೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೇಸು ಒಳಗೆ ಹೋಗಿರ್ತಾನೆ. புரியாது நமக்கு. ಕೆಲವು ಸಾರಿ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ನಮಗೆ. ஆண்டவரೇ, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க? ಕರ್ತನೇ, ಯಾಕೆ ಇದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ இது ಕೊಟ್ಟೆ? மட்டும் நடக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு. ಇದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿರ್ತಿದ್ದಲ್ಲ. இந்த ஒரு காரியம் மட்டும் வராம இருந்திருந்தா என் லைஃப்ல நான் இதுக்கு முன்னாடி செட்டில் ஆயிருப்பேன். ಈ ಸಂಗತಿ ನನಗೆ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಸೆಟಲ್ ಆಗಿರ್ತಿದ್ದಲ್ಲ. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ಆತನು ಬಂದು ಏನು ಹೇಳಿದ? போதகரே, ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? ಬೋಧಕರನ್ನ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ, உன் மகள் மரித்து விட்டாள். ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತಳು. இந்த பரீட்சை எதுக்கு தெரியுமா? ಈ ಪರೀಕ್ಷೆ ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? யவீர் என்ன தீர்மானம் எடுக்க போகிறான் என்பதை ಯಾಯಿರನು ಯಾವ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದು நல்ல கவனமா கேளுங்க. ಬಹಳ ಗಮನದಿಂದ நம்ம ஒரு ಕೇಳಿರಿ. காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸತತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. இப்பொழுது போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள்? அதன் அர்த்தம் என்ன? ಈಗ ಬೋಧಕರನ್ನ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ ಎಂದಾಗ ಅದರ ಅರ್ಥ ಏನು? இனி இந்த காரியத்துக்காக ஜெபிக்காதீங்க. ಇನ್ನ ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ. இனி இந்த காரியத்துக்காக ಇನ್ನು ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ. நீங்க இதுவரை கேட்டீங்க, ಇದುವರೆಗೂ ಕೇಳಿದಿ, நம்பிக்கை இருந்துச்சு, ನಂಬಿಕೆ ಇತ್ತು, இனி நம்பிக்கை இல்ல. ಇನ್ನ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, இனி நம்பிக்கை இல்ல, ಇನ್ನು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, எல்லாம் முடிஞ்சிட்டு, ಎಲ್ಲಾ ಮುಕ್ತಾಯ இந்த ಆಯ್ತು. காரியத்துக்காக ஜெபிக்க. ಇನ್ಮೇಲೆ ಈ ಕಾರ್ಯ ಮುಚ್ಚೋಯ್ತು, இந்த ನೀನು இடத்துல ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ. நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? ಆದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ இந்த ತೀರ್ಮಾನ காரியத்துக்காக ஜெபிக்கிறதை விட போறோமா இல்ல தொடர போறோமா? ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ನಿಲ್ಲಿಸ್ತೇವೆ ಅಥವಾ ಸತತವಾಗಿ ಮುಂದುವರಿಸ್ತೇವೆ? இதுதான் நம்முடைய விசுவாச பரீட்சை. ಕರ್ತನ್ ಅದೇ ನಮ್ಮನ್ನ ನಂಬಿಕೆ ಪರೀಕ್ಷೆ. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது புரிந்து கொள்ளுங்க. ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುವಾಗ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அற்புதம் நம் கையற்ற தூரத்துல வந்து, ಅದ್ಭುತವು ನಮ್ಮ ಕೈ ಅಳತೆಯ ದೂರದಲ್ಲಿ ಇದೆ. நல்ல கைகளை தட்டி ಕೈಯನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்துட்டுனா புரிஞ்சுக்கோங்க. ಇಂತ ಸಿಚುವೇಶನ್ ಬಂದಾಗ ತಿಳ್ಕೊಳ್ರಿ, எனக்கு நடக்க போகிற பெரிய மகிமையான காரியம் கை பக்கத்துல வந்துச்சு. ನನಗೆ ನಡೆಯುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನನ್ನ ಅಳತೆಗೆ ಬಂದಿದೆ. 100 ஸ்டெப்ல 99 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். 100 ಹೆಜ್ಜೆಯಲ್ಲಿ 99 ಇಟ್ಟಾಯ್ತು. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது, இனி பிரேயர் பண்ணாத. ಈಗ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಬಂತು, ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ. வேதம் சொல்கிறது, இயேசு அவர்கள் சொன்னதை கேட்ட உடனே, ಯೇಸು ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನ ಕೇಳಿದ ஜெபாலய தலைவனை நோக்கி, ಆ ಒಂದು ಸಭೆ ನಾಯಕನನ್ನ ಕೇಳಿ, வந்தவங்க எல்லாம் யாரை பார்த்து பேசுறாங்க? ಆ ಬಂದವರೆಲ್ಲ ಯಾರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ? ஜெபாலய தலைவனை, ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿ. இயேசு அதை கேட்டோன்னு இயேசு யாரை பார்க்கிறா? ಯೇಸು ಅದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಯಾರನ್ನ ನೋಡ್ತಾನೆ? ஜெபாலய தலைவன். அவங்க பேசுறத கேட்டோன்னு இயேசு வந்து இப்படி பார்க்கிறார் ஜெபாலய தலைவனை. ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಸಭಾ ಮಂದಿರದ ನಾಯಕನನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ. என்ன டிசிஷன் எடுக்க போறான்னு பார்க்கறார். ಯಾವ ನಿರ್ಧಾರ ಈತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಫೇಸ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಷನ್ பார்க்கறார். ಆತನ ನಮ್ಮ ಮುಖದ ಭಾವ ನೋಡುತ್ತಾನೆ. இருக்கிறார். ಆತನ ಮುಖದ ಭಾವ ನೋಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ஆங்கிலத்தில் இருக்கும், ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, he ignored what they said. he ignored. ಆತನು ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟನು. அவங்க சொன்னதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. ಆತನು ಅದನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, ನಿರಾಕರಿಸಿದ. அவருடைய கவனம் ஃபுல்லா எங்க இருக்கு தெரியும்? ಆದ್ರೆ ಅವನ ಏಕಾಗ್ರತೆ ಎಲ್ಲಿದೆ? யவீர் மேல இருக்கிறது. ಯಾಯಿರನ ಮೇಲೆ ಇದೆ. நீ அவரை நம்பி இத்தனை காலம் பயணித்தா, ನೀನು ಆತನ ನಂಬಿ ಇಷ್ಟು ಕಾಲ ಪ್ರಯಾಣಿಸಿದಿ. அநேகர் வந்து துர்ச்செய்திகளை சொல்லுவார்கள், ಅನೇಕರು ಬಂದು ಕೆಟ್ಟ ಸಂದೇಶಗಳನ್ನು அது ಕೊಡ್ತಾರೆ. நடுவுல உன் நிலை தளரக்கூடாது. ಹಾಗಾಗಿ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ அவருடைய ಅಳತೆ ಕಮ್ಮಿ கவனம் ಆಗಬಾರದು. முழுவதையும் உன் மேலதான் வைத்திருக்கிறார். ಆತನ ಗಮನ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எனவேதான் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, பயப்படாதே, ಅಂಜಬೇಡ, விசுவாசம் உள்ளவனாயிரு, ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரீட்சை என்று தெய்வம் அனுபவிச்சார், பரிகாரம் ನೆನಿಕಾಯ್ ಕರುದಿಟ್ಟು. ஆமென். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னா ಆ ದೇವರು ಅಂಜಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அதுல ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭವಿಷ್ಯ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லிட்டார்னா ದೇವರು ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். ಅದ್ರ ಮುಂದೆ ಭವಿಷ್ಯ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. ஆமென். இத்தனை காலம் நம்பி புறப்பட்ட, ನೀನು ಇಷ್ಟು ಕಾಲ ನಂಬಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದಿ. இதுவரை யவீருவின் பயணம் எப்படி இருந்தது? ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಾಯರನ ಪ್ರಯಾಣ ಹೇಗಿತ್ತು? அவர் அவனுடனே போனார். ಆತನು ಆತನ ಸಂಗಡ ಹೋದ. இனி பயணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ಯಾಯರನ ಪ್ರಯಾಣ ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಾ? அவன் அவரோடு போக போறான். ಆತನು ಆತನೊಂದಿಗೆ ಹೋದ. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಶಬ್ದವಾಗಿ ಆಮೇಲೆ அவர்
அவரை நான் கூட்டிட்டு போறது வேற, ಆತನನ್ನು ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುದು ಬೇರೆ, அவர் என்ன கூட்டிட்டு போறது வேற. ಆತನೇ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುದು அவரை ಬೇರೆ. நான் கூட்டிட்டு போனா நிறைய பேர் வந்து பாதியிலேயே ஓட்டத்தை முடிக்க வச்சிருவாங்க. ಆತನ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡೋದ್ರೆ ನಾನು ಅನೇಕರು ಅರ್ಧ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. அவர் என்னை கூட்டிட்டு போயிட்டாருன்னா, ಆದ್ರೆ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರೆ ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பாடுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. வலது கையை உயர்த்தி தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு. நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே நம்புவே இறுதி வரை. சத்தனமா ரிமம்ராச்சனலரியாச்சனராவே இறுதி வரை. ஹalleluya ஹalleluya. என்ன தீர்மானம் எடுக்கணும்? ಯಾವ ತೀರ್ಮಾನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು? ஜெபத்தை தொடர போகிறோமா, முடிக்க போகிறோமா? ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಸತತವಾಗಿ ಮಾಡ್ತೀವಾ ಅಥವಾ இயேசுவோடு ನಿಲ್ಲಿಸ್ತೇವಾ? உள்ள பயணத்தை கண்டினியூ பண்றோமா இல்ல ஸ்டாப் பண்றோமா? ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಪ್ರಯಾಣ ನಿಲ್ಲಿಸ್ತೇವಾ ಅಥವಾ ಮುಂದೆ ಸಾಗ್ತೀವಾ? எதிர்பாராத ஒரு சம்பவம் வாழ்க்கை. ಆದ್ರೆ ಎದುರು ನೋಡದಂತಹ ಒಂದು ಸಂಭವ ನನ್ನ ಜೀವಿತ. எத்தனை பேர் விலகி போயிட்டாங்க. ಎಷ್ಟೇ ಜನ ಬಿಟ್ಟು ಹೋದರು. இந்த பரீட்சை எதுக்கு தெரியும்? ಈ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ பிரியமான கர்த்தருடைய சபையே, ಪ್ರೀತಿಯ ಕರ್ತನ ಸಭೆಯೇ, காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ಈ ಲೋಕದ ಪಾಡುಗಳು ದೇವಲೋಕದ ಮಹಿಮೆಗೆ ಸಮವಲ್ಲ. கர்த்தர் மேன்மையான சுதந்திரத்தை வைத்தார். ಕರ್ತನು ಮಹಿಮೆಯಾದಂತ ಬಾಧ್ಯಸ್ಥಾನ ಕೊಡುತ್ತಾನೆ. நேர்த்தியான இடத்துல பங்கு வைத்திருக்கிறார். ಆತನು ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾದ ಪಾಲನ್ನು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. அநேகர் உன்னை முடக்க பார்க்கிறார்கள். ಅನೇಕರು ನಿನ್ನನ್ನು ಕೆಡವಲು ನೋಡ್ತಾರೆ. அநேகர் இயேசுவோடு உள்ள தொடர்பை முறிக்க பார்க்கிறார்கள். ಅನೇಕರು ಯೇಸುವಿನೊಂದಿರುವಂತ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಮುರಿಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? ನೀವು ಯಾವ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? என்ன நடக்கிறது தெரியுமா? ಏನ್ ನಡೀತದೆ ಗೊತ್ತಾ? எவீர் வீட்டுக்கு இயேசு வருகிறார். ಯಾಯಿರನ ಮನೆಗೆ ಯೇಸು ಬಂದನು. 38வது 37வது வசனத்தை வாசிங்க. 37 38ನೇ ವಚನ ಓದ್ರಿ. 37ல இருந்து வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல், வேறு ஒருவரையும் தம்மோடே வருவதற்கு இடம் கொடாமல். 40வது வசனம். 40ನೇ ವಚನ. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி. எல்லாரும் எங்க இருந்து வெளியே போக சொல்றாரு? ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗುವ ಕೇಳ್ತಾರೆ? யாருக்கு வீட்ல இருந்து? ಯಾರ ಮನೆಯಿಂದ? எவீர் ಯಾಯಿರನ ಮನೆಯಿಂದ. எவீர் வீட்டோட ஓனர் யாரு? ಯಾಯಿರನ ಮನೆಯ ಆ ಒಂದು ಓನರ್ ಯಾರು? எவீர். ಯಾಯಿರನೇ. இப்ப எவீர் வீட்ல யார் இருக்கணும், யார் இருக்க கூடாதுன்னு இப்ப தீர்மானம் எடுக்கிறது யாரு? ಯಾಯಿರನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇರಬೇಕು, ಯಾರು ಇರಬಾರದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತಿರೋದು ಯಾರು? ಯೇಸು. ಯೇಸು. அந்த உள்ள இருக்கிறவங்க மேக்ஸிமம் யாரா இருப்பாங்க? ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಇರುವಂತವ್ರು ಯಾರು ಆಗಿರ್ತಾರೆ? ಅವರು எல்லாம் நெருங்கின சொந்தங்களா. ಬಹಳ ಆಪ್ತ ಸಂಬಂಧ. ಯೇಸು உள்ள வந்ததும் ಯೇಸು ಒಳಗಡೆ ಬಂದ, வெளியே கிளம்பிட்டார். ಹೊರಗಡೆ ಹೋಗ್ರಿ ಎಲ್ಲ. அப்ப எவீர் வந்து ಆಗ ಯಾಯಿರನ ಬಂದು ஒண்ணு விட்ட, ಅಯ್ಯೋ ಇದಕ್ಕೆ ಬಿಟ್ರೆ விட்டேன்னா ಇವ್ರನ್ನ ಬಿಟ್ರೆ ಅಂದ್ರೆ இந்த வீட்டுல வந்து யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிற அந்த உரிமை, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு பாருங்க. ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇರಬೇಕು, ಯಾರು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನಂತ இந்த ಅಧಿಕಾರ பரீட்சையில எவீரு என்ன பண்ணார் தெரியுமா? ಈ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಯಾಯಿರನು ಏನು ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ? வீட்டோட இந்த ஃபுல் ரைட்ஸ் ஆண்டவர்ட்ட கொடுக்கறான். ತನ್ನ ಮನೆಯ ಹಕ್ಕನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕೊಟ್ಟ. யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது நீங்களா இருக்கணும். ಆಮೆನ್. ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನೀನು ಯಾರು ಇರಬೇಕು ಯಾರು ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಬೇಕಾದವ ನೀನು ಸ್ವಾಮಿ. நமக்கு நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ನಮಗೆ ಅನೇಕರು ಇದ್ರೆ ಒಳ್ಳೆದೆಂಬುದಾಗಿ ಅನ್ನಿಸ್ತದೆ. சிலர் இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ಕೆಲವರು ಇರ್ಲೇಬಾರ್ದು ಅಂತ ಅನ್ಕೋತೀವಿ. பல நேரத்துல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கையை பிடிச்சுதான் வாழ்விலும் தாழ்விலும் சொல்லுவோம், தெரியும். ಆದ್ರೆ ಇರ್ಲೇಬಾರ್ದು ಅನ್ನೋನ್ ಜೊತೆನೆ ಬಾಳಲು ಮೇಲಲು ಕೀಳಲು ನಾನು ಜೊತೆ ಇರ್ತೀನಿ. நமக்கு நிறைய மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ಆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಸರಿತೋಚುವಂತ ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அந்த அதிகாரத்தை, ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನ, அந்த ಅಥಾರಿಟಿಯ, ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನ அவர்கிட்ட கொடுக்கிறதுக்கு தான் அந்த பரீட்சை. ನೀನು ಆತನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ಬರ್ತದೆ. நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ உயிர்ப்பின் கிரியை நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ವಿಮೋಚನಾ ಕಾರ್ಯ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಯಾವ
ಸಂದೇಹ ಇಲ್ಲ. என் வாழ்க்கையில யார் இருக்கணும், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರು யார் இருக்க கூடாது. ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಯಾರು ಇರಬಾರದು. ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் சிலரை விளக்குவார். ಕರ್ತನು ಕೆಲವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸ್ತಾನೆ. சகோதரர்களை சந்திக்க யோசேப்பு புறப்படுகிறான். ಅಣ್ಣಂದ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಯೋಸೇಫನು அந்த இடத்துல யூரூபன் இருந்தனால உயிரோடு விட்டான். ಅಲ್ಲಿರುವಂತ ಯೋಬನನ್ನು ಅವನು ಪ್ರಾಣವಾಗಿ தூக்கி குழியில போட்டான். ಎಲ್ಲರೂ ಹಳ್ಳಕ್ಕೆ ಕೆಡುವುದು. இஸ்மவேலர் இப்ப வராங்க. ಇಸ್ಮಾಯಿಲರು ಈಗ ಆ ಮಾರ್ಗ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ரூபன் எங்க போனாருன்னு தெரியல. ಈ ರೂಬೇನ್ ಎಲ್ಲೋದ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்படி சாப்டர்ல இருந்து வெளியே கொண்டு போறாரு பாத்தீங்களா? ದೇವರು ಎಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? அந்த இடத்துல இப்ப ரூபன் இருந்திருந்தா கண்டிப்பா விட்டு யோசேப்பை விற்க அனுமதித்திருக்கவே மாட்டார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರೂಬೇನ್ ಇದ್ದಿದ್ರೆ ಅವರನ್ನ ಇಸ್ಮಾಯಿಲಿಗೆ ಮಾರ್ಲಿಕ್ಕೆ ಅನುಮತಿಸ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. யோசேப்பை விற்கும்போது யோசேப்பு யாரை தேடி இருப்பாரு? ಯೋಸೇಫನನ್ನು ಮಾರುವಾಗ ಯೋಸೇಫ ಯಾರು ಹುಡುಕಿರ್ತಾನೆ? ரூபன் இல்ல. இப்போ ರೂಬೇನ್ ಅಲ್ಲಿಲ್ಲ. ரூபனுடைய ரோல் யோசேப்பு லைஃப்ல முடிஞ்சிட்டு. ರೂಬೇನನ ಒಂದು ಪಾತ್ರ ಯೋಸೇಫನ ಬಾಳಲ್ಲಿ ಮುಗಿತು. லைஃப்ல சிலருடைய ரோல் முடிஞ்சிட்டுனா அவங்க இருக்க மாட்டாங்க. ಕೆಲವು ಸಾರಿ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಪಾತ್ರ ಮುಗಿತಂದ್ರೆ ಅವರು ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா சிலருடைய ரோல் முடியாத அவங்கள வச்சிருப்பார். ಕೆಲವರ ಪಾತ್ರ ಇರುವವರಿಗೆ ಅವರನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. நம்ம வாழ்க்கையின் எல்லைக்குள்ள யார் இருக்க வேண்டும், யார் இருக்க கூடாது என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರು ಇರಬೇಕು, ಯಾರು ಇರಬಾರದು ಎಂಬಂತ ತೀರ್ಮಾನ நீங்க முழுமையா ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸ್ವಾಮಿಯ ಬಳಿ இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற நம்ம மீட்பர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳಿದ ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಇವತ್ತು ಜೀವ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾನೆ. துக்கம் சந்தோஷமாய் மாறும். ನಿನ್ನ ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ನಿನ್ನ ಎಲ್ಲ ದುಃಖವು ಆನಂದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ಬದಲಾಗಿ ಸಿಂಗಾರಂ ಉಂಟಾகும். ಬೂದಿಗೆ ಬದಲಾಗಿ ಶಿರೋಭೂಷಣ ಉಂಟಾಗ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. அதிகாரம் கர்த்தர்ட்ட கொடுக்கணும். ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ಕರ್ತನಿಗೆ. எதுக்கு இந்த பரீட்சை? ಯಾಕೆ ಈ ಪರೀಕ್ಷೆ? என்ன தீர்மானம் எடுக்கணும்? ಏನು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು? என்ன தீர்மானம் எடுக்கறோம்? ಯಾವ ತೀರ್ಮಾನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು? டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. ನೀನು ನಿರ್ಧಾರ ಮಾಡಪ್ಪ. நீங்க டிசைட் பண்ணுங்க. ನೀನು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನ ತೀರ್ಮಾನಿಸಿ. லைஃப் எப்படி இருக்கணும்? ನನ್ನ ಜೀವಿತ ಹೇಗಿರಬೇಕು? என் வாழ்க்கை பயணத்துல என்ன இருக்கணும், யார் இருக்கணும்? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರು ಎಲ್ಲಿ ಇರಬೇಕು அவர் தீர்மானிக்கட்டும். ಆತನು ತೀರ್ಮಾನಿಸಲಿ. காகம் வந்து போஷிக்கிறதுக்கு அவர் தீர்மானித்தார். ಕಾಗೆ ಬಂದು ಆತನಿಗೆ ಪೋಷಿಸಲು ಆತನು ತೀರ್ಮಾನಿಸಿದ. காகத்தை ஸ்டாப் பண்றது அவர்தான் தீர்மானித்தார். ಕಾಗೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದು ಆತನೇ ತೀರ್ಮಾನಿಸಿದ. நீ கிளம்பு சாரிபாத்துக்கு போ. ನೀನು ಸಾಕು ಚಾರಪ್ತೆಗೆ ಹೋಗು. ஆண்டவர் டிசைட் பண்றார். ದೇವರು ನಿರ್ಧರಿಸ್ತಾನೆ. எலியா புறப்பட்டு போறார். ಎಲಿಯ ಹೊರಟೋದ. சாரிபாத்துலயும் ஸ்டாப் பண்றார். ಚಾರಪ್ತೆಯಲ್ಲೂ ನಿಲ್ಲಿಸಿದ. இப்ப தூதன் அனுப்பி போஷிக்க. ಈಗ ದೂತನನ್ನು ಕಳುಹಿಸಿ ಪೋಷಿಸ್ತಾನೆ. அவர் டிசைட் பண்ணட்டும். ಆ ರೀತಿ ಆಗಿ ಆಗ್ತದೆ. நம்முடைய லைஃப்ல எல்லாவற்றையும் இந்த பரீட்சை எதற்கு தெரியுமா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಆತಕ್ಕಾಗಿ முழுமையா கொடுக்கிறது. ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. முழுமையா கொடுக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. நமக்கு நிறைய காரியம் தெரியல. ಅನೇಕ ಸಂಗತಿಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்முடைய நாளை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். ನಾಳೆ ನಾವು ನಾಳೆನೇ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ஆண்டவர் அவர் நேத்தே பார்த்துட்டார். ಆದ್ರೆ ದೇವರು ನೆನ್ನೆನೇ ಅದನ್ನ ನೋಡಿದ್ದಾನೆ. நம்முடைய ஃபியூச்சர்ல ஆண்டவருக்கு பாஸ்ட் தெரியுமா? ನಮ್ಮ ಫ್ಯೂಚರ್ ದೇವರಿಗೆ ಅದು ಪಾಸ್ಟ್ ಗೊತ್ತಾ? காலங்கள் அவருடைய ನಮ್ಮ கரத்தில் இருக்கிறது. ಜೀವಮಾನ ಆತನ ಅಂಗೈಯಲ್ಲಿದೆ. நம்ம லைஃப் உடைய ஃபுல் வீடியோ அவர்ட்ட இருக்கு. ನಮ್ಮ ಜೀವನದ ಚಿತ್ರ ಆತನ ಸಂಪೂರ್ಣ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. நினைச்சாலும் ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பான். ಆತನ ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಫುಲ್ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. நமக்கு லைவா ஓடிட்டு இருக்கு. ನಮಗೆ ನೇರ ಪ್ರಸಾರವಾಗ್ತಿದೆ. அவர்கிட்ட ಫುಲ್ வீடியೋ இருக்கு. ಆತನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ಚಿತ್ರ அவருக்கு தெரியும். ಆತನಿಗೆ ಗೊತ್ತು இந்த ஓட்டத்துல யாரு செட் ஆவாங்க, ಈ ಓಟದಲ್ಲಿ ಯಾರು செட் ஆக மாட்டாங்க, ಯಾರು ಹೋಲ್ತಾರೆ, ಹೋಲಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. முழு அதிகாரம் அவர்ட்ட கொடுக்கணும். ಸಂಪೂರ್ಣ ಅಧಿಕಾರ ಆತನಿಗೆ இந்த ಕೊಡಬೇಕು. ಪರೀಕ್ಷೆ ಯಾಕೆ ಈ ಪರೀಕ್ಷೆ? ತೀರ್ಮಾನ எடுக்க போறோம். ಏನು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀವಿ? விட்டுட்டு போக போறோமா? ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀವಾ? ಆತರ ತೀರ್ಮಾನ முழுமையை நான் உமக்கு தரேன். ನನ್ನ ಸಂಪೂರ್ಣ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உள்ளதையே உம்மிடம் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவர். ஆண்டவர் தீர்மானம், ஆண்டவர் முழு அதிகாரம். ಆ ದೇವರು ಸಂಪೂರ್ಣ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿ. ஆண்டவர் டிசைட் பண்ணட்டும். ಆ ದೇವರು ನಿರ್ಧರಿಸಲಿ ಆ ಜೀವಿತ விசுவாச பரீட்சையை ನನ್ನ ನಂಬಿಕೆಯ ಪರೀಕ್ಷೆ சந்தோஷமா எண்ணுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಎಣಿಸಿ. கர்த்தர் உங்களோடு இருந்து ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து ಎಲ್ಲಾ ಕೇಡಿಗೂ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ என்ன நோக்கத்துக்காக இந்த பரீட்சையை அனுமதித்தாரோ ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಈ அந்த ಪರೀಕ್ಷೆ ಕೊಟ್ಟನು, நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. ಆ ಉದ್ದೇಶ ಕರ್ತನು எல்லாரும் ನೆರವೇರಿಸಲಿ. வலது கரத்தை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ಬಲಗೈತೆ ಹಚ್ಚಿ ಆಮೆನ್. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಲ್ಲುವ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ஹalleluya. எரிதியில் வீணாலும் ஆமென், അവിടെ ഞാൻ ഏകനല്ല. எரிதியில் வீணாலும் நல்ல கைகளை தட்டி பாடுவோம். അവിടെ ഞാൻ ஆமென், வீழுന്നത് தீலல்ல, என் இயேசுவின் கரங்களிலா.
വീഴുന്നതും തീരില്ല എൻ യേശുവിൻ കരമകിൽ പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. ഗ്ലോറി. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ഗ്ലോറി. ഓ ഹല്ലേലൂയ. ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ നടത്തുന്നതേശുവത്രേ ഞാനവൻ കരങ്ങളിലാ നടത്തുവന്നേശുവത്രേ നാനവൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഹല്ലേലൂയ. എന്തിനത് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി. നம்பிக்கையோடு சொல்லுங்க, தெய்வம் எனக்கு അനുകൂലം, ദൈവം എനിക്ക് അനുകൂലം. ഗ്ലോറി. അത് നന്നായി അറിയുന്നു. ഹല്ലേലൂയ. ദൈവം എന്നെ അനുകൂലം. നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ എനിക്കെതിരായില്ലോ. ദേവൻ കൂടെമെങ്കിൽ എനിക്കെതിരായിലും. പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം പരിഹാരം എനിക്കായി. പരീക്ഷ എന്റെ ദൈവം പരിഹാരം എനിക്കായി. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഹല്ലേലൂയ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, നന്മയ്ക്കായി. சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து. என்னை நம்பியவர் ஒரு பாதனை அவர் வரும் வரை ஓரளவா சுடரமா சந்தனரே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர். கடைசியா சொல்லுவோம், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையில் என்னை தாக்குவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ. என்னை தாக்குவித்தே ஓரவா கராஹந்தரா லதரா அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. கர்த்தர் இருக்கிறார். இந்த பரீட்சை நிரந்தரம் அல்ல, கொஞ்ச காலம். இதற்கு பின்பு கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், மகிமையை வைத்திருக்கிறார். அவர் செட்டையின் கீழ் ஓரளவா சரரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு
விசுவாச அறிக்கையில் உறுதியா இருக்க கிருபை தாங்கப்பா. ನಂಬಿಕೆ ಅರಿಕೆಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡಪ್ಪ. உறுதியான தீர்மானம் எடுக்க கிருபை தாங்கப்பா. ದೃಢವಾದ ತೀರ್ಮಾನ ಕೈಗೆತ್ತಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಅರ್ಹತೆ ಕೊಡಪ್ಪ. இந்த பரீட்சையில விழாதபடி ಈ காத்துக்கொள்ளுங்க. ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೋತು ಹೋಗದವರ ಹಾಗೆ உங்க பேரனை தந்து நடத்துங்கப்பா. ನಮಗೆ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟು ನಡೆಸಪ್ಪ. எங்க திராணி உங்களுக்கு தெரியும். ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ನೀನು ಬಲ್ಲಾತನಾಗಿದ್ದಿ. நாங்க எந்த அளவுக்கு நிலையற்றவர்கள் என்பதை நீர் அறிவு. ಎಷ್ಟರ ಮನಗಟ್ಟಿಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ನಿನಗೆ ಗೊತ್ತದು. உங்க பலனை தந்து நடத்தும். ನಿಮ್ಮ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟು ನಡೆಸು. உங்க கிருபையை தந்து நடத்தும். ನಿನ್ನ ಕೃಪೆ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ನಡೆಸು. எங்களை ஜெயத்துக்கு நேராய் நடத்தும். ನಮ್ಮನ್ನ ಜಯದ ಮಾರ್ಗವಾಗಿ ನಡೆಸು. ஜெயிக்க கிருபை தான். ಜಯಿಸಲು ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. உம்மாலே இந்த மதிலை தாண்ட வைங்க. ನಿನ್ನಿಂದ ಒಂದು ಪ್ರಾಕಾರ ದಾಟುವೆನು. ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவீரா. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಹಾಗೆ ನೀನು ನಡೆಸಿತಿ. இந்த பெருங்காற்று நிரந்தரம் அல்ல. ಈ ಬಿರುಗಾಳಿ ನಿರಂತರವಲ್ಲ. இந்த கொந்தளிப்பு நிரந்தரம் அல்ல. ಈ ಗೊಂದಲ ನಿರಂತರ. ஆனால் இதற்கு பின்னாக இருக்கிற மகிமை நிரந்தரம். ಆತನು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಇರುವಂತ ಮಹಿಮೆ ಅದು நல்ல கைகளை ಶಾಶ್ವತ. தட்டி தேவனுக்கு மகிமை. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.